எங்கள் மதிப்புக்குரிய ஆசிரியர் திரு திகம்பரலிங்கம் அவர்களுக்கு எங்கள் அன்பு கனிந்த வணக்கம். அத்துடன் சகல எனது நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று நாங்கள் திகம்பரலிங்கம் சாரை நாங்கள் Zoom மூலம் சந்திக்கும் பொழுது எனக்கு 1967ஆம் ஆண்டு நாங்கள் அவரிடம் உயிரியல் படித்த ஞாபகம் தான் வருகின்றது. அவ்வாறு நாங்கள் படிக்கும் பொழுது அவரது ஒழுக்கம், அவரது அன்பான பேச்சு, எங்களை வழிநடத்திய விதம், இவற்றையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது மிகவும் பூரிப்பாக இருக்கின்றது, மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நீங்கள் உண்மையிலே எங்களுக்கு உயிரியல் பாடமாக அமையாமல் அது ஒரு புதிய ஒரு உலகமாக நீங்கள் எங்களுக்கு, அதாவது கலங்கள், நுண்ணுயிர்கள், அவற்றை பற்றியெல்லாம் சொன்ன விடயங்கள் இப்பொழுதும் எங்களது மனத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது. நாங்கள் இப்ப எல்லோரும் பல்வேறு துறைகளில் பலரும் முன்னேற்றம் இருந்தாலும் நீங்கள் அந்த காலத்தில் எங்களுக்கு இட்ட அந்த அத்திவாரம், நீங்கள் சொல்லித்தந்த விடயங்கள் எங்களுக்கு இன்னமும் நினைவில் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அவைதான் எங்களது முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக அமைந்திருக்கிறது என்பதில் எந்த விதமான கருத்தும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நாங்கள் எங்கள் நண்பர்கள் எல்லோரையும் ஒரே திரையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறு நாங்கள் தொடர்ந்து கூட்டங்களை நடத்தி வருகிறோம். எங்களில் சில பேருக்கு தலைமயிர் நிறம் மாறிவிட்டது, சில பேருக்கு தலைமயிர் முற்றாகவே போய்விட்டது. ஆனாலும் அந்த நட்பும் அதே போல எங்கள் ஆசிரியர் மீதுள்ள மதிப்பும் மாறாமல் தொடர்ந்து இருக்கின்றது. இந்த வகையிலே உங்களை சந்திப்பதற்கு மிகவும் நன்றி. நீங்கள் எங்கள் வேண்டுகோளை ஏற்று இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு கலந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நீங்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த விடயங்கள் எல்லாவற்றுக்குமாக எல்லார் சார்பிலும் நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இறுதியாக உங்களை ஒரு சில வார்த்தைகள் சொல்லும்படி அன்பாக அழைக்கின்றோம். அதை அடுத்து ஒவ்வொருவரும் தங்களது பழைய நினைவுகளை மீட்டுக்கொள்ள சந்தர்ப்பம் வழங்கப்படும். சார், நான் கதைக்கலாம். ஓமோம், கதைங்கோ. 1959ஆம் ஆண்டு தொடக்கம் 67ஆம் ஆண்டு வரை 9 ஆண்டுகள் ஹார்ட்விக் கல்லூரியில் ஆசிரியராக அதிபர் பூர்ணம் பிள்ளையின் கீழ் ஆசிரியர் தொழில் கதை நடாத்திய போது அரும் பெரும் திறமைமிக்க மாணவர்கள் மாணவிகளை சந்தித்ததும் அவர்களுக்கு என் அறிவுக்கு எட்டிய சில கல்வியை பகிர்ந்ததும் இன்று வரை என் மனதில் மிக்க பூரிப்புடன் மிளர்ந்து கொண்டிருக்கின்றது. உங்களை இந்த சந்திப்பில் பலரை காணும் போது, உங்களை பெயர்களை சொல்லும் போது எனக்கு நல்ல மிக்க ஆனந்த சந்தோஷமாக இருக்கின்றது. நான் எனது 90வது பிறந்த நாளை இந்த ஜூன் 13, 25 கொண்டாடிய போதும் ஹார்ட்விக் கல்லூரினுடைய நினைவு என் மனதில் அலைமோதி கொண்டிருந்தது. சந்தர்ப்ப வசதியாக திருவாளர் சத்தியமூர்த்தி அவர்கள் இந்த நாட்டிலே டொரண்டோவிலே எனக்கு அண்மையாக இருந்து எனக்கு ஞாபகமூட்டி என்னை மகிழ்விப்பது, இந்த நிகழ்ச்சியையும் அவர் நடாத்துவதற்கும் உதவியதற்கும் எல்லோருக்கும் இதில் கலந்ததற்கும் மனமார்ந்த நன்றிகள். அப்படியும் சில வருத்தங்கள் எங்களுக்கு, இந்த பார்க்கின்சன்ஸ் என்ற ஒரு நோய், நரம்பு தளர்ச்சி என்று கணக்கை எல்லாம் சொல்லுகிறார்கள். ஏதோ
என்னுடைய வல்லமையை சிந்திக்கிற திறமைகளை இந்த நோய் தாக்கவில்லை. நரம்பு தளர்ச்சியால் நடக்க இதென்ன கஷ்டமே தவிர மற்றும்படி எனது மனது இருந்து அவன் அருகில் இருக்கிறா. அவருக்கு 88வது வயசை போல நவம்பர் கொண்டாடிய போதும் இருவருடைய ஆத்ம ஈடுபாட்டால் ஆளுக்கால் நோய்களை தவிர்த்து ஒரு தெய்வ பக்தியான ஒரு வாழ்க்கையை இந்த நாட்டிலும் நடாத்துவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிந்ததற்கு கடவுளுக்கும் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை திறமாக ஒரு வாழ்நாளில் இந்த ஆத்ம சாந்தியாக எங்களுக்கு என்னையும் அழைத்ததற்கு மனப்பூர்வமான நன்றிகள். என்னுடைய மனைவியும் இருக்கின்றார். மகன் அன்பழகன் தான் இதைத்தான் கொண்டாந்து எங்களுக்கு இதை காட்டுறார். அதற்கு உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி கூறி நீங்கள் உங்களை பெற்ற சில விடயங்களை பெருமக்களாக பல நாடுகளில் இருந்து பழைய முகங்களை பார்க்கும் போது உணர்ச்சி வசப்படுகின்றேன். சந்தோஷமாக இருக்கின்றேன். சந்தோஷமாக உங்களை காண்பதில் என்னை நினைத்ததற்கு மனப்பூர்வமான நன்றிகள். எப்படி நன்றி நன்றி திகம்பரலிங்கம் சார். இப்ப நீங்க மற்ற எமது நண்பர்கள் தங்களது ஞாபக விடயங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். மாதவன் ஆரம்பியுங்களேன். இது மாதவன். நான் கனடாவில் இருந்து மாஸ்டர் கதைக்கிறேன். டொரண்டோவில் இருந்து. நீங்களும் டொரண்டோலான் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ தெரியாது. நான் சில பெரிய ஆக்கள் பேரை சொன்னால் அவரோட படித்த மாதிரி இருக்கும். சத்தியமூர்த்தி, பாலசிங்கம், ஸ்ரீதரன், இப்படியான பெரிய ஆக்களோட நானும் அது சோபாலன் இவரோட நான் படித்தேன். அந்த பேச்சில் உள்ள நான் பெருதனியா யூனிவர்சிட்டிக்கு போய் அங்கே அக்ரிகல்ச்சர் செய்து பேருந்து ஒரு ரிசர்ச் ஆஃபீஸராக மைன் எக்ஸ்போர்ட் கிராப்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் மாத்தளையில் வேலை செய்து போட்டு அந்த நாட்டின் நிலைமை காரணமாக இங்கே கனடாவுக்கு குடிபெயர்ந்து நான் இப்போ ரிட்டையர் பண்ணியிருக்கிறேன். இப்போ எனக்கு 75 வயதாகிறது. 65 வயதில் ரிட்டையர் பண்ணி இப்போ 10 வருஷம் நான் ரிட்டையர் பண்ணியிருக்கிறேன். ரிட்டையர் பண்ணக்குள்ளே நான் டொரண்டோ மியூனிசிபல் கவர்மெண்டில் ஒரு மேனேஜராக மியூனிசிபல் பாலிசி டெவலப்மெண்ட்டில் ஒரு மேனேஜராக ஒர்க் பண்ணான் ரிட்டையர் பண்ணுற டைமில். இப்பொழுது மிக ஆறுதலாக வீட்டில் இருக்கிறேன். டொரண்டோவில் இருக்கிறேன். உங்களுக்கு இருக்கோ மாஸ்டர்? ஓம், சுகமா இருக்கிறோம். உங்களோட முகத்தை பார்க்க பழைய நினைவுகள் வருகின்றன. அந்த துடியாட்டமான விவேகம் மிக்க முகங்கள் என்றும் என் கண்முன் ஒலிக்கின்றன. நன்றி. சந்தோஷமா இருக்கு. ஓம், நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து 38 ஆண்டுகள் ஆகிட்டோம். இத்தனையோ பழைய மலை மாணவர்களை சந்திக்க சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. ஆனால் இப்படியான ஒரு நிகழ்ச்சியிலே உங்களை பார்க்கும் போது மிக்க ஒரு ஆனந்தம், ஆத்ம திருப்தியாக இருக்கின்றது. நான் சின்ன இந்த காலமே எங்களுடைய ஹார்டி கல்லூரியிலே நிகழ்ச்சிகளிலே அந்த சமய நம்பிக்கைகளை மிக சுருக்கமாக சொல்றதிலே உங்களுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும். அப்படியான ஒரு ஆத்ம திருப்தி. அது பேர் வித்துவான் கார்த்தியேசு, நமஸ்காரம் பிள்ளை, அவர்கள் எல்லாரும் சமய நிகழ்ச்சிகள் அந்த காலை நற்சிந்தனையிலையும் பங்கு பெற்றவர்கள். ஆனாலும் அது பூர்ணம் பிள்ளையினுடைய வழிகாட்டுகையில் உலக நாடுகள் அத்தனையிலும் டாக்டர்களும் என்ஜினியர்களும் எங்களுடைய ஹார்டி கல்லூரியின் பேரால் மிக்க திறமான
பரிபூர்ண மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கைகளை நடத்தும் போது அவர்களை பற்றி கேட்கும் போதும் இப்படியான இன்றைய நிகழ்ச்சி எனக்கு கடைசி காலத்தில் மிக்க ஒரு அதிசயமான ஆத்ம திருப்தியான ஒரு நிகழ்ச்சி என்றதை உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றியர்களோடு முகங்களை பார்க்க சந்தோஷத்தோடு இருக்கின்றேன். தொடர்ந்து உங்களை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு குறிப்பு நான் சொல்லணும். உங்களுக்கு என்னென்று சொன்னால், நாங்கள் ஒரு போன மாதம் மிஸ்ஸஸ் செல்லத்துறை கந்தையா டீச்சர் அவள் வந்து உங்களை மாதிரி இந்த ஒரு ப்ரோக்ராமில் கலந்து கொண்டவ. அவள் கேட்ட கேள்வி தான் உங்களையும் கேட்க போகிறேன். இப்போ உங்களுக்கு 90 வயது, அவளுக்கு 92 சொன்னாள். ஆனால் அபரிமிதமான ஞாபக சக்தி. எப்படி உங்கள் 2 பேருக்கும் இந்த வயதிலேயும் ஒரு அபரிமிதமான ஒரு ஞாபக சக்தியில், மற்றது நீங்கள் கதைக்குள்ள எந்த விதமான தொய்வுகளும் இல்லாமல் தெளிவாக உங்களோட குரல் கேட்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அது எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்குது. இப்போ நான் சொன்னேன் தானே, எனக்கு இப்போ 75 வயதுன்ட்டு இன்னும் ஒரு 15 வருஷம் இருக்குது எனக்கு உங்களோட வயதுக்கு வர்றதுக்கு. ஆனால் நீங்கள் சொல்கிறதும் எங்களுக்கு உதவியாக இருக்கும். 2 விஷயம், உங்களோட அபரிவிதமான ஞாபக சக்தியும் உங்களோட தெளிவான குரலும் தெளிவான பேச்சும் மிக மிக அழகாக இருக்குது, கேட்க நல்லா இருக்குது. சொல்லுங்க நீ. என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே நான் அன்று கூடி ஆரம்ப தெய்வ பக்தியுடைய ஒரு வாழ்க்கை. என்னுடைய மனைவியும் அப்படியான ஒரு தெய்வ பக்தியுடைய ஒரு மனைவியையும் எனக்கு ஆண்டவன் அருளினபடியால் வாழ்க்கையினுடைய ஆரம்ப காலம் தொடக்கம் நெறியான வாழ்க்கையும் அதன் அடிப்படையிலே நாங்கள் எங்களுடைய உடல் நலத்தை கூட கவனித்து நடந்ததினால் நான் இந்த சிறு அறிவு எனக்கு இந்த கூகுளில் அவர்கள் விளக்குகிறார்கள். காக்னிட்டிவ் பிரெயின் டிஸ்ஃபங்க்ஷன் தானா இந்த பார்க்கின்சன்ஸ். அகடமிக் பிரெயின் நீங்கள் அவதானித்து உங்களோட குறிப்பிலே சொல்லுறீர்கள், ஞாபக சக்தியோ சிந்தனையோ தெளிவு 100% தெளிவாக இருக்கிறேன். அதுதான் எனக்கு அதிசயம். நான் பெரியார்கள் ராஜாஜி அப்படியான மகான்களை பற்றி யோசிச்சு கேட்டுப்பட்டிருக்கிறேன். அவர்களும் 95 பாட்டுத்தான் நிறைவேறாடி சேர்ந்தவர்கள். எனக்கு அந்த வாழ வேண்டும் என்ற விருப்பம் அவசியம் இல்லை. ஆனால் அந்த கடைசி காலம் வரைக்கும் அறிவு குன்றாமல் மனம் தளராமல் இந்த உடல் நலம் குன்றினாலும் மன வல்லமையும் தெய்வ பக்தியும் குன்றக்கூடாது என்ற ஒரு பல உணர்வோடு தான் வாழுகின்றேன். அதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ரகசியம். சொல்லுங்க, உங்களை நல்ல அறிவான ஒரு குறிப்பும் கேள்வியும் சந்தோஷம். சொல்லுங்க. மற்றவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கணுன்றக்காண்டி நான் கதியில் முடிக்கிறேன். ஒரே ஒரு கேள்வி என்னென்று சொன்னால், பொழுதுபோக்காக நீங்கள் என்ன செய்வீங்கள் உங்களோட இந்த வயதில்? அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும். உங்களோட பொழுதுபோக்குக்காக நீங்க என்ன செய்யறீங்க? நீங்கள் அருமையான ஒரு கேள்வி. என்னை பொறுத்தவரையிலே நான் இந்த பெரிய விளையாட்டுகள், டென்னிஸ், அதுகள் இதுகள் பங்கு பெற்றாமலும் வீட்டிலே இந்த ஸ்கிராபிள்ஸ் என்று ஒரு ஸ்கிராபிள் போர்டு, என்னுடைய மனைவிக்கு அது இருக்கும். அவருக்கு சுடோக்கோ செய்வதில் கூட ஆர்வம். ஆனாலும் எனக்கு ஸ்கிராபிள்ஸ் விருப்பம் என்றபடியால் 2 பேரும் ஒரு நாளுக்கு 2 முறையாவது ஸ்கிராபிள்ஸ் போடுகின்றோம். அப்போ அது மூளையினுடைய வொக்காபுலரி, அரித்மெட்டிக், கூட்டல் கழித்தல் எல்லாம் அதிலே வருகின்றபடியால் பூரணமாக மூளைக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் சந்தோஷமும். போட்டி இல்லாமலும் 2 பேரும் விளையாடக்கூடியதான ஒரு ஸ்கிராபிள்ஸ் அது. அதை ஒரு வாழ்நாள் பூராவும் நாங்கள் அன்று கூடி அதை செய்தபடியால் மிக்க அருமையான பொழுதுபோக்காக கருதுகின்றேன். அதை விட இந்த நான் இருக்கின்ற கொண்டமோனியத்திலே நல்ல ஹால்வே இருக்கின்றது. ஒரு நாளுக்கு 2 முறையாவது அரை மணித்தியாலம் நடக்கின்றோம். அப்போ உடல் நலத்துக்கு வேற பயிற்சிகள் தேவையில்லை. வாக்கிங் அவனாரோ சொன்னார் அறிவாளி, 300 மசில்ஸ் வேலை செய்யுமா ஒரு ஆள் நடந்து போய் வர. அப்போ உடல் பரிபூர்ண பயிற்சிக்கு உரிய ஒரு மிக இலகுவான ஒரு உடற்பயிற்சி என்றால்
வாக்கிங். இப்போ எனக்கு பிஎஸ்டபிள்யூஸ் பர்சனல் சப்போர்ட் ஒர்க்கர்ஸ் வந்து காலமைக்கு வாரவர் குடிக்க பார்த்து நடக்கத்தான் கூட்டிக் கொண்டு போறார். இரவிலே வாரவும் இரவண்டு பொழுதுபட்டு அவைகள் வந்து சாப்பாடுகள் எடுத்து தன் உண்மையாக கவனிக்க புண்ணிய பூமியிலே நாங்கள் வந்து சேர்ந்திருக்கின்றோம். அவைகள் தகப்பன் பிள்ளை மாதிரியான உறவிலே எங்களை மிக்க கரிசனையாக அவவும் பின்னேரங்களிலே நடக்க கூட்டிக் கொண்டு போகிறார். என்னுடைய மனைவியும் ஒரு ஸ்ட்ரோக் வந்து நவம்பர் 5ஆம் தேதி இதண்டதா அவவுக்கும் இதே பயிற்சியும் இதே பிஎஸ்டபிள்யூஸையும் அனுப்புகிறார்கள். அப்போ அதிலையும் ஒரு ஒற்றுமையாக 2 பேரும் உடற்பயிற்சி மன அமைதி 2க்கும் உரிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அது இறைவன் அருள் தான், வேறு ஒன்றுமில்லை. கடவுளை ஆண்டு நாங்கள் கஷ்டப்பட்டு நைஜீரியாவில் உழைத்த ஒரு சிறு பணத்தை கொண்டு கொண்டமோடியத்தை வாங்கினோம். பெரும் வீடு அதிகம் விலாசம் எழுப்ப வேண்டும் என்ற அபிப்பிராயம் எனக்கு பலவிக்கவில்லை, எனக்கும் இல்லை. ஒரு எளிமையான அமைதியான அடக்கமான வாழ்க்கையை நடத்தினது அடுத்தது. அதன் மூலம் பிள்ளைகளும் அதே உணர்வுகளை ஏற்று நடத்தினபடியால் நிறைவாக சந்தோஷமாக இருக்கின்றோம். உங்களை கேள்விக்கு நான் என்ன அடியன்றதை சொன்னேன். சரியா? சரி, நீங்க நல்லது. மற்றவர்களுக்கு நான் சந்தர்ப்பம் கொடுக்கணும்டாக்காண்டி வெறுப்புல நீங்க கூப்பிட்டுங்க. அடுத்தது சொல்லுங்க. சிவபாலன். தேங்க்யூ வேலுப்பிள்ளை சார். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. உங்களுக்கு 2 வருஷம் பயாலஜி படிச்சிருக்கீங்க சார் வேலுப்பிள்ளை சொன்ன மாதிரி. நான் இங்கே வந்து அமெரிக்காவில் யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய்ஸ் இடத்துல ப்ரொஃபஸராக இருக்கிறேன். இன்ஜினியரிங்கில், சிவில் இன்ஜினியரிங். சொல்லுங்க. ஆமாம். நான் மெட்டாக்கள பேரில் இன்னும் நாங்கள் 72 பேரில் இன்னும் ரிட்டையர்மெண்டாக தான் வேலை செய்துட்டு இருக்கிறேன். வேலை இன்னும் நடக்குது. எனக்கு 2 விஷயம் ஞாபகம் வருது. எனக்கு உங்களை யோசிக்கல. அந்த காலத்தில் ஹார்டி காலேஜில் அந்த பயாலஜி லேபில் ராஜரட்டன் தான் எங்களுக்கு அசிஸ்டன்ட் நினைக்கிறேன். அந்த டைமில் இப்போ அந்த தவளையை உயிர் தவளையை கொண்டு வந்து டிசெக்ட் பண்ணது இப்போ ஞாபகம் இருக்குது நீங்கள் எங்களுக்கு முன்னால். அந்த அதான் எனக்கு உங்களை பற்றி வைக்கல, அந்த இதுதான் ஞாபகம் இருக்குது. அந்த அதாவது தவளை உயிர் அப்படியே ஹார்ட் அடிச்சு கொண்டிருக்குது அப்படியே. அதுதான் எனக்கு கூட ஞாபகம். நான் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பயாலஜி செய்யலாம் போட்டது இன்ஜினியரிங்கு போய் இப்போ இன்ஜினியராக இருக்கிறேன். பட் அதுதான் உங்களுக்கு முதலாம் ஞாபகம். 2வது வந்து எங்களுக்கு 8ஆம் வகுப்பில் படிக்கல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வந்து எங்களுக்கு மகாலிங்கம் மாஸ்டர் இருந்தவர். உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும். அது மகாலிங்கம் மாஸ்டர். அப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வரைக்குள்ள நான் அப்போ புதுசு ஹார்ட்லிக்கு. அப்போ அவர் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறா தியாம்பள்ளிங்க அப்படின்னு சொல்லி போட்டு அவரை பற்றி வேறு அவர்கிட்ட சொந்தக்காரர் யாரும் தெரியுமோட்டு ஒரு குவிஸ் மாதிரி கேட்டார் இப்போ ஆக்களை. அப்போ தான் நாங்கள் அப்போ சிலர் தெரியும். அப்போ அமிர்தலிங்கத்தின் பிரதர்ன்னு சொல்லி சொன்னார். அந்த ஞாபகம் எனக்கு இப்போ இருக்குது. மற்றது உங்களோட படிப்புக்கிற விதம் பயாலஜியை எங்களுக்கு சரியாக இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றினது. அதோடைய ஏன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்டல் மென்டாலிட்டி அப்படியே கொண்டு வந்தது எனக்கு இப்போ நல்ல ஞாபகம் இருக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் பயாலஜி படிக்கல போடுது. சொல்லுங்க சார். இந்த ஜுவாலஜி பாடம் கற்பிக்கும் போது பொதுவாக இந்த டிசெக்ஷன் செய்துதான் நேரடியாக நாங்கள் கீறுற படங்கள் அதை பற்ற விளக்கங்களை பிள்ளைகள் நேராக விளங்கக்கூடிய சந்தர்ப்பம் வரும். ஆகவே டிசெக்ஷன் நாங்கள் செய்யும் போது மிக கவனமாக எல்லோரும் அதிலே கூடிய அக்கறை எடுத்து கவனிப்பார்கள். அந்த டிசெக்ஷனின் மூலம் அவர்கள் பெறுகின்ற அறிவு நான் நம்புகின்றேன் பல புத்தகங்கள் வாசித்தோ நாங்கள் சொல்லியோ பெறுகின்ற அறிவு மிக கவனமாக எல்லோரும் அதிலே கூடிய அக்கறை எடுத்து கவனிப்பார்கள். அந்த டிசெக்ஷனின் மூலம் அவர்கள் பெறுகின்ற அறிவு நான் நம்புகின்றேன், பல புத்தகங்கள் வாசித்தோ நாங்கள் சொல்லியோ பெறுகின்ற அறிவு மிக கவனமாக எல்லோரும் அதிலே கூடிய அக்கறை எடுத்து கவனிப்பார்கள். அந்த டிசெக்ஷனின் மூலம் அவர்கள் பெறுகின்ற அறிவு நான் நம்புகின்றேன், பல புத்தகங்கள் வாசித்தோ நாங்கள் சொல்லியோ
வருவதிலும் பார்க்க மனங்களில் கூட பதிந்திருக்கின்றது. ஆகவேதான் அதை நாங்கள் கஷ்டம் என்று, ஆசிரியருக்கு கஷ்டமில்லை, அனுபவப்பட்ட எங்களுடைய அதானே தவளை தொத்தி கொண்டு வந்தது என்று நீங்கள் சொன்னீர்கள். அது மாதிரியாக அது அந்த லேப் அசிஸ்டன்ஸாக இருந்து அந்த ராஜரட்னம் ஒரு திறமான ஒரு அன்பர் இருந்து எங்களுக்கு தேவையான ஸ்பெசிமென்ஸ் எல்லாம் சார் கொண்டு வந்துட்டேன்னு கத்தி கொண்டு வருவார். அந்த பிள்ளைகளுக்கு அந்த சந்தோஷ நிகழ்வுகள் இன்றும் என் மனதில் நிறைவாக இருக்கின்றது. திரு அத்துனான் அவர்களும் ஜுவாலஜி செய்தவர். அவர் இந்த என்ன ஒரு ப்ரோக்ராமுக்கு 1 இயர் பெரிடேனியா போன போதும் கம்ப்ளீட்டாக பூர்ணமில்லை சொன்னார். தமிழன் நீரே ஜுவாலஜி முழுக்க 2 பிரான்ச்சஸ் 2 கிளாஸஸ் எடுங்கோன்று. பொம்பளை பிள்ளைகளும் எத்தனையோ பிள்ளைகள் இந்த அட்வான்ஸ் லெவல்ஸ் 1 and 2 11 and 12 தான் உள்ள பிள்ளைகளை பெண் பிள்ளைகளையும் கற்க ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்கின்றார். தத்துவ ரீதியாக அவற்றை கொள்கையுடைய ஒரு மிகச்சிறப்பு. வயசு வந்த பிள்ளைகள் 10ஆம் வகுப்புக்கு கீழிலும் பார்க்க 11 and 12 மிக்ஸ்டாக கலந்து படித்தால் பின் வாழ்க்கையில் அவர்கள் திறமான குடும்பஸ்தர்களாக உண்மை பூர்ண பிள்ளை உண்மையாக மகான், அந்த ஒரு வழிகாட்டி என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு ஆசிரியர் ஒரு எழுதின நூலில் எழுதினார், கைவழுக்கும் தெய்வங்கள் என்று அறிஞர்களை பற்றி. நான் சொல்லுவேன். It's okay. Now, tell her I will give her later. Anyway, அதை விடுங்க. உங்கள்கிட்ட இதை சொல்ல போறேன். 19ஆம் தேதி போய் கத்தார்ல எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள் என்னென்றால் உங்களோட மியூட் பண்ணுங்க. என்னால செய்யலாம் கிடக்குன்னா நான் ஹோஸ்ட் இல்லை இருந்து திருச்சிக்கு போறோம். பாருங்க உங்களுக்கு நானும் இன்றைக்கு போன்ல வந்தபடியால் என்னால மற்றவைய மியூட் பண்ணலாம இருக்குது. சரச்சந்திரா ஹோஸ்ட் நினைக்கிறேன். நீங்க பாருங்க மியூட் பண்ணுங்க. செல்வ கடங்கோதான் அந்த சரி செல்வ கடங்கோ மியூட் பண்ணுங்க உங்களுடைய இதை. செல்வ கடங்கோ Hello. செல்வ கடங்கோ நீங்கள் இப்ப செல்வ கடங்கோ நீங்கள் உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. ஆமாம், நாங்கள் அவரோட படிச்ச நாங்கள் இந்த பிரதரும் படிச்சிருப்பார். 59ஆம் ஆண்டிலிருந்து அவரு ஓரளவுக்கு தெரியும். இருக்கு பழைய முகம் என்ன இருக்கின்றது. கனவேர் சொல்றீங்கன்னா பழையமும் இருக்குன்னு எனக்கு வித்தியாசம் இருக்குது. பட் உங்களை பார்த்தாலும் அப்படியே இருக்குது. கணக்கு அப்படியே ஐடென்டிஃபை ஒண்ணு 40 வருஷத்துக்கு மேல. ஆனால் டக்குன்னு சொல்லலாம், உங்களை பார்த்துட்டும் சொல்லலாம் வெறுதான் நாலு. வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி. எல்லாரும் யங்கா இருக்கிறீங்க. அதாவது நினைக்கவே எதிர்பாராதில்லை அவர்கள் ஜூம் பண்ணி என்ன கதை கட்டுமா. ஆனோடியால் நான் அந்த இது பங்கு பற்றி குழப்புறேனும் தெரியா. இல்லை, நீங்கள் எனக்கு கிரீன் லைட் போட்டால் நான் கதைக்கலாம், அப்படி அல்லவா? ஆனோடியால் உண்மையாக நீங்கள் பழைய ஞாபகத்திலேயே என்னை பார்க்க அதே மாதிரி இருக்கிறீர்கள் என்ற ஒரு பெருமிதமும் மன நிறைவும் ஆத்ம திருப்தியும் வருகின்றது. என்னுடைய பழைய பாடவர்கள் என்னை மறக்கவில்லை. அவர்களுடைய அன்பை மறக்காமல் இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்துவது மிக ஒரு வாழ்நாளிலே நான் பெற்ற பேராகத்தான் கருகின்றேன். இல்லை சரியா? ஓகே, தேங்க்யூ. விஜயதுங்கம், உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். மாஸ்டர், நான் விஜயதுங்கம், விஜய் குலத்துங்கம் என்ற பெயரில் தான் இங்கே டொரண்டோவிலே டிவி நிகழ்ச்சி செய்திருக்கின்றேன். விஞ்ஞான நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சி நீங்கள் என்ன பல தடவை சந்தித்திருக்கிறீர்கள். சந்தித்த போதெல்லாம்
நீங்கள் அந்த என்னுடைய நிகழ்ச்சிகளை பாராட்டி சொல்லும்போது என்னுடைய ஆசான் என்னை பாராட்டுவது வந்து ஒரு மிகவும் அதாவது நீங்கள் மற்றவர்களிடம் பெருமையாக சொல்லிக் கொள்வீர்கள் விஜயதுங்கம் என்னுடைய மாணவர் என்று. அந்த எனக்கு 2 பேருடைய பாராட்டுகள் என்ன ஜூம் பண்ணேக்க நான் சொல்லுறேன். ஓ நீங்க சொல்லுங்கள், நீங்க மாஸ்டர் நீங்க கதைங்க. இல்ல, நான் இடையிலே உங்களுடைய நினைவாக உங்களுடைய பேரை கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கின்றது. என்றால் சில மாணவர்கள் ஆசிரியர்களுடைய மனதிலேயும் ஆழமாக இடம் பிடித்து விடுகின்றார்கள். அப்போ அதிலே நீங்களும் ஒருவர் என்றதை நான் மனப்பூர்வமாக சந்தோஷத்துடன் அறிவிக்கின்றேன். நீங்களும் மனதிலே அப்படி ஒரு அன்பு மதிப்பு பெற்றதற்கு மனமார்ந்த நன்றிகள் விஜயதுங்கம். உங்களுக்கு ஆண்டவனுடைய ஆசையை மனதார வாழ்த்தி வளர்ந்துகிறேன். சரியா, நன்றி. உங்களை பற்றி ஒரு முக்கியமான நினைவை சொல்லுகின்றேன். நீங்கள் எங்களுக்கு படிப்பிக்கும் போது நீங்கள் ஒரு வசனம் சொல்லுவீர்கள், உயிரியல் படிக்கும் மாணவர்கள் சுயமாக சிந்திக்க வேணும் என்று. இந்த வசனத்தை நீங்கள் அடிக்கடி சொல்லுவீர்கள். அது ஒரு நினைவு. இன்னொரு நினைவு, அந்த காலத்தில் நீங்கள் படிப்பிக்கும் காலத்தில் எல்லோரும் பேசிக்கொள்வது என்னவென்றால், உங்கள் இருவரையும் ஒரு லவ்லி கப்புள் என்று சொல்வார்கள். இருவருமே மிகவும் கலகலப்பாக சந்தோஷமாக ஒன்றாக வீதிகளில் நடந்து திரிவதை நான் கண்டிருக்கின்றேன் அந்த நாட்களில். அதே போல இங்கும் பல இடங்களில் 2 பேரும் கலகலப்பாக ஒரு லவ்லி கப்புளாக இன்றும் கூட இருப்பது பார்க்கும் போது ஒரு நல்ல முன் உதாரணமான ஒரு கப்பல் என்று நான் சொல்லுவேன். அதை போல உங்களுடைய தமையனாரும் மனைவியும் கூட, அதாவது உங்கள் மனைவியின் தமக்கை மங்கையரசி அமுதலிங்கம் அவர்கள் இருவரும் கூட எங்கள் வீட்டிற்கு வந்திருக்கின்றார்கள். அவர்களைப் போலவே நீங்களும் ஒரு லவ்லி கப்பலாக இருந்திருக்கிறீர்கள். இன்னும் நீண்ட காலம் நீங்கள் வாழ்ந்து எங்களை மகிழ்விக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. உங்களுடைய வார்த்தைக்கும் மதிப்புக்குரிய அண்ணர் அமிர்தலிங்கத்தையும் அவருடைய பாரியார் என்னுடைய மனைவியினுடைய தமக்கை சகோதரர்கள், நாங்கள் சகோதரிகளை விவாகம் செய்தால் அது குடும்ப ஒற்றுமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. உண்மையாகவே அது வாழ்க்கையிலே ஒரு அதிசயம்தான். ஆனா இந்த சந்தர்ப்பத்தில் நீங்களும் இந்த நிகழ்ச்சியிலே நினைவூட்டியதற்கு உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றிகள். அதை மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி என்னுடைய மனைவி சார்பாக, மங்கையர்க்கரசி என்றால் அவ அண்ணி நடுக தங்கச்சியார்ல ஒரு கவனம் என்ன கொஞ்சம் அவ சில வேளை அப்போ கவனம் ஞானம் என்று சொல்லுவா. அவ்வளவுக்கு அந்யோன்யமான சகோதரங்களாக நாங்கள் குடும்பங்களாக வாழ்ந்து அவரிடையிலே மறைந்த ஒரு தாங்க முடியாத துயரத்தையும் ஏதோ இறைவன் தாங்க வைத்து விட்டார். ஏதோ விதியின் பயன் நடந்த நிகழ்ச்சிகளை எங்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவைகளை நினைவூட்டதுக்கு உங்களுக்கு விஜயதுங்கம் சேஷன் நன்றி. தேங்க்ஸ் எல்லாம். மிக்க நன்றி. அப்போ நன்றி. நன்றி. சிதம்பரம் பிள்ளை, உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க. எனக்கு தியாமரலிங்கம் சேர அந்த நாட்களில் முகம் நல்ல ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இப்போவும் ஞாபகத்தில் இருக்குது. எப்படி இருந்தாரோ அப்படியே ஞாபகம் இருக்குது. அந்த நாளில் அவர் கதைச்ச குரலும் எனக்கு ஞாபகம் இருக்குது. மிகவும் ஒரு இனிமையான சுபாவமுள்ள ஒரு சார், மிகவும் அமைதியானவர், பண்பானவர். அவரை பற்றி நிறைய இனிய நினைவுகள் இருக்குது. மற்றது அவரை பற்றி எனக்கு நினைவில் இருக்கிற காரியம், நாங்கள் மைக்ரோஸ்கோப்பில் அந்த இலையில வெட்டி அந்த கலங்கள் அதை பற்றி எல்லாம் மேக்னிஃபை பண்ணி காட்டி விளங்கப்படுத்தினது. நான் பயோ படிக்கலை, நான் A லெவலுக்கு மெட்ஸ் தான் படித்தேன். நான் அப்படியால் அதில் தொடர இல்லை.
ஆனால் இப்போவும் பளிச்சுண்டு அந்த லேபில் அந்த மைக்ரோ செட் பண்ணி அந்த மிரர் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி அதை மேக்னிஃபை பண்ணி வெவ்வேறு மேக்னிஃபிகேஷனில் அந்த செல்ஸ் எல்லாத்தையும் காட்டினது மற்றது படிப்பிச்சதெல்லாம் நல்ல பசுமையான நினைவாக இருக்குது. தியம்பர்லிங்கம் சாரை பற்றி எனக்கு நிறைய நல்ல நினைவுகள் இருக்குது. அவற்றை முகம் அந்த நாட்களில் இருந்த முகம் அப்படியே எனக்கு பழிச்சுண்டு இப்போ இந்த கண்ணுக்கு முன்னால் நிற்குது. இப்போ எத்தனையோ நான் நினைக்கிறேன் அது 66 67ஆம் ஆண்டு, இப்போ கிட்டத்தட்ட 88 வருஷத்துக்கு இன்றைக்கும் எனக்கு அவரை பற்றிய நல்ல பசுமையான நினைவு, படிப்பிச்ச காரியங்கள் நல்ல நினைவில் இருக்குது. ஒரு நல்ல ஒரு ஆசிரியரை எங்களுக்கு கடவுள் தந்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் கடவுளுக்கு நன்றி உள்ளவராக இருக்கிறோம். என்ன நினைவில் இருக்கோ நான் சிதம்பரம். தேங்க்யூ, மிக்க நன்றி. நான் இப்போ பாயிண்ட் பீட்டோல தான் இருக்கிறேன். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இப்போ நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவ விசுவாசியாகி இப்போ ஒரு கிறிஸ்தவ போதகராக பருத்தித்துறையில் கடமையாற்றி கொண்டிருக்கிறேன். கடந்த 89ஆம் ஆண்டில் இருந்து பருத்தித்துறையில இருக்கிறேன். பாயிண்ட் பீட்டூர்ல பருத்தித்துறையில தான் இருக்கிறாரப்பா. கிறிஸ்தவ போதகரா அங்க இருக்கிறாரு சொல்றோம். நன்றி. எனக்கு இந்த கொஞ்சம் செவி சத்தம் ஒரு செவி புலன் மங்கி போயிருக்கிறது. மகன் சிலர்களை பிளத்தும் சொல்லுகின்றார். ஆனாலும் பருத்தித்துறையிலே முதல் எங்களுக்கு வாழ்க்கை அளித்தது கல்யாணம் கட்டி 7ஆம் நாள் பருத்தித்துறை ஆனந்தார் அட்ட வீட்டில் இருந்து நாங்கள் ஆனந்த் இவருடைய பழைய அவருடைய மாமனார் அருள்நந்தியினுடைய வீட்டிலே போய் 30 ரூபா வாடகை கொடுத்து ஒரு கடற்கரை வீட்டிலே இருந்தோம். மறக்க முடியாத வாழ்க்கை. ஆனாலும் சில துர்ப்பாக்கியத்தால் அந்த மனைவியினுடைய ஒரு முழு தகைகளை திருடர்கள் அந்த இடத்திலே அந்த இடத்தை விட்டு திரும்ப ஆத்தியடியிலே தான் போய் 67 வரைக்கும் நாங்கள் இருந்தோம். அங்கே மாத்தியடி பிள்ளையாற்ற சன்னிதானத்திலே போக வர நல்ல சந்தோஷமாக மேஜிஸ்ட்ரேட் ஆனந்த குமாரசாமி அவைகளோடையே ஈடுபாட்டோடு நிறைவான ஒரு வாழ்க்கை. பருத்திரை 9 வருஷம் ஸ்வர்க்கம் என்றுதான் நான் இன்று வரைக்கும் என்ற வாழ்க்கை அத்தியாயத்திலே பதிஞ்சு வச்சிருக்கின்றேன் என் மனதில். ரொம்ப சந்தோஷம். உங்களை போன்ற ஒரு பெரியோர்கள் இந்த வயசுல மக்களை இவ்வளவுக்கு நன்றி பாராட்டி எங்களுடைய சேவையை ஆசிரியர் தொழிலே நாங்கள் செய்த சில நன்மைகளை எடுத்து காட்டும் போது பரிபூர்ண மகிழ்ச்சி அடைகின்றேன். எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை என் மனைவி சார்பில் உங்களுக்கும் சொல்லுகின்றேன். அப்போ தேங்க்ஸ் வெரி காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஆண்டவன் ஊரில் சந்தோஷத்தை நிறைவே தருவார். சந்தோஷம். ஓகே, தெரியாது. தேங்க்ஸ். செல்வகுமார், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. சார், இது இது செல்வகுமார் என்று நான் வல்வெட்டித்துறையில இருந்து வந்து ஹாட்டியில் படித்தேன். நான் உங்களோட 8ஆம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. நல்ல தெளிவாக செல்வகுமார் நான் நினைக்கிறேன். அப்போ கொஞ்சம் துடியாடு, கொஞ்சம் முதிர்ச்சியினுடைய ஒளியோடு, ஆனாலும் அந்த ஒளி முகத்தில் பழைய ஆத்ம ஒளி இருக்கின்றது. சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்க. கதைங்க, நீங்கள் சொல்லுங்க. நான் இங்கே அமெரிக்காவில் நியூஜெர்சி என்ற இடத்துல இருக்கிறேன். நான் பயாலஜியில் படிக்க விருப்பப்பட்ட போதிலும் பேருந்து நான் என்ஜினியரிங் படித்து தான் என்ஜினியரிங் முடிச்சுட்டு இங்கே நியூஜெர்சியில் இருக்கிறேன். நான் உங்களில் ஒரு கவனித்த ஒரு ஈர்த்த விஷயம் என்னென்றால், நீங்கள் இப்போ வடிவாக ட்ரெஸ் பண்ணி கொண்டு வருவீங்க, நீட்டாக வருவீங்க. படிப்பிக்கிற காலத்தில் நீட்டான ட்ரெஸ்ஸோட வருவீங்க. என்னத்தோட நீட்டா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வருவீங்க. அது ஞாபகம் இருக்கு.
ஓ, சந்தோஷம். ஆஹ், ஏதோ எங்களுடைய ஆத்ம வெளிப்பாடு ஒரு வெளி தோற்றத்திலும் இருக்க வேண்டும்ன்றதுக்காக அப்படியான ஒரு தோற்றம். எளிமையான உடைகள் தான், ஆடம்பர உடைகளை நான் அன்று கூடி விரும்பவில்லை. ஒரு நடுக ஒரு ஒயிட் ஷர்ட் அப்படியான இதுகள் தான் போட்டு எளிமையாக மன நிறைவோடு பிள்ளைகள் ஆத்மாவினுடைய கற்பித்தல் ஒரு இலகுவான தொழில் என்று மற்றவர்கள் சொன்னாலும் அதுக்கு ஒரு ஆத்ம சக்தியும் வேண்டும், இறைவனுடைய உதவியும் வேண்டும். ஆனபடியால் அந்த பரிபூர்ணமான மன உறுதியோடு உங்களுக்கு அற்ப சில அறிவுரைகளை வழங்கியதை நீங்கள் என்னை இப்படி பாராட்டி பேசும்போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. மனப்பூர்வமான நன்றி. தேங்க்யூ செல்வகுமார். நாங்களும் உங்களை இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுக்கு எங்களுக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றுதான் எங்களுக்கு நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. உண்மையிலேயே நாங்கள் உங்களை இப்படி பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். நீங்கள் நீடூடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, மிக்க நன்றி. தேங்க்யூ. எப்படியும் உங்களுக்கு பூரண நிறைவான வாழ்க்கையை ஆண்டவன் அருளுவார். சந்தோஷம். தேங்க்யூ. ஜெயக்குமார், நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. ஹலோ மாஸ்டர், என் பேர் ஜெயக்குமார். நானும் உங்களோட சிவபாலன் வேலுப்பள்ளியாக்கூட தான் வகுப்பில் படித்தேன். நான் பயாலஜியில் பெருசா முன்னேறவில்லை. ஏனென்றால் எனக்கு அந்த நேரத்தில் ஆர்வம் இருக்கவில்லை. மற்றபடி உங்களை இன்னும் நல்லா ஞாபகம் இருக்கிறது. ஆனா என் அண்ணரை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், ராஜகுமார். ஓம் ஞாபகமா இருக்கின்றது. உங்களை தான் ஞாபகம் என்றால் ராஜகுமாருடைய சகோதரர் என்ற முறையிலே அது ஒரு ஸ்பெஷல். ஏனென்றா அவர் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி இன்டெலிஜென்ட். அப்படியான ஒரு விவேகம் மிக்க மாணவர்கள் பலரை நான் நாட்டு கல்லூரியிலே தான் சந்தித்தேன். அதாலே தான் சர்வகலாசாலை பிரவேசத்துக்கு ஒரு வகுப்பே எடுத்தார்கள். 28 செலக்ஷன்ஸ் யூனிவர்சிட்டிக்கு அட்மிஷன் கிடைச்ச உடனே இலங்கை அரசாங்கம் அதிர்ச்சி அடைஞ்சது. இவ்வளவு ஹார்டி ஆயிடுச்சா? அது அந்த பெருமை பாட்டி கல்லூரிக்கும் பூர்ணம் பிள்ளைக்கும் என்று அந்த காலத்திலேயே நான் ஆசிரியராக இருந்தோடு பெருமைப்பட்டேன். மெடிக்கல் ஃபேக்கல்டி என்றால் 15, 20, என்ஜினியரிங் 27, 28 பேர் ஒரு முறை போனார்கள். 2 பேர் நடுவே சொல்லுவார், என் ஸ்டூடெண்ட் எல்லாரும் போட்டாங்க. அப்படியான ஒரு திறமை மிக்க கல்லூரி. தென்னிலங்கையில் இருந்தே 2000 போன்றவர்கள் ஹாட்டிலே வந்து படித்தார்கள் என்றால் ஹாட்டினுடைய பெருமையை நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இலங்கை பூராவும் வட பகுதியிலே தலை சிறந்த கல்லூரியாக ஹாட்டி விழுந்தது. அதில் நீங்கள் எல்லோரும் அந்த பேருக்கு அடிப்படை காரணமாக இருந்த சிறமையான மாணவர்கள். இன்று அதில் பலரை நானும் ஒரு ஆசிரியனாக இருந்து கற்பித்த நினைவை நீங்கள் முன்வைத்து கூப்பிட்டு இந்த பெருமைப்படுத்தி நடத்துவதை பார்க்கும்போது மிக்க நன்றி. சரி, சொல்லுங்க. நன்றி மாஸ்டர். எனக்கு செல்லகுமார் சொன்ன மாதிரி உங்களோட ட்ரெஸ்ஸிங் தான் இன்னும் ஞாபகம் இருக்கு. ஒயிட் அண்ட் ஒயிட்ல அநேகமா நீங்க வாரினீங்க வகுப்புக்கு. அது இன்னும் ஞாபகம் இருக்கு எனக்கு. மற்றபடி நான் பேருந்து அட்வான்ஸ் லெவல்ல மேத்ஸ் படிச்சபடியா பேருந்து பயாலஜி கண்டினியூ பண்ணல. பேருந்து அங்கேருந்து யூகே வந்து யூகேல நான் ஒரு மாஸ்டர்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மாஸ்டர்ஸ் செய்து ரயில்வே இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணி போட்டு இப்ப நான் ரிட்டையர் பண்ணிட்டேன். இப்ப ரிட்டையர் பண்ணி யூகேல தான் இருக்கிறேன். உங்களை சந்திச்சதுல மிக மிக சந்தோஷம். வீடுனி வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். தேங்க்யூ. நன்றி. அடுத்தது சிவராஜா, உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. என்ன அப்படி சிவராஜா பழைய ஆளாக நீங்க இல்ல கிராஸ் பண்றீங்க. நான் பார்த்து தான் கேட்கிறேன். நான் என்னடா என்ன கிரீன் லைட் தரேன் நான். ஓகே, ஓம் ஓம் ஓம். அப்ப நான் சிவராஜாண்ட குரலை கேட்ட உடனே நினைத்து விட்டேன். அந்த பழைய துடிப்பு ஒடிக்கின்றது சிவராஜா. தான் சந்தோஷம். தேங்க்யூ சிவம்பரலிங்க மாஸ்டர். சரி, நீங்கள் கதை. மனைவியார் உங்கள் இருவரையும் சந்திப்பதில் மிகவும்
மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. நான் இதுவரை காலம் ஜூம் மீட்டிங் மிஸ் பண்ணி கொண்டிருந்தது. வேறு வேறு சந்தர்ப்பங்களில் இவர்களுடன் ஜூம் மீட்டிங் வர முடியாமல் போய்விட்டது. உங்கள் பெயரை கேட்டவுடன் நான் இன்று விடாப்பிடியாக கட்டாயம் பெற வேண்டும் என்று நான் செய்து கொண்டேன். என்று உங்களை கண்டதில் எனக்கு மிகவும் சந்தோஷம். 1966ஆம் ஆண்டு 67ஆம் ஆண்டு நாங்கள் உங்களிடம் உயிரியல் நீங்கள் உன்னதமாக எங்களுக்கு கல்வி கற்பித்து தந்தீர்கள். உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ தெரியாது, நாங்கள் 2வது வரிசையில் நானும் புவனேஸ்வரனும் இருப்போம். நீங்கள் மிகவும் கம்பீரமாகவும் உன்னதமாகவும் எங்களுக்கு இந்த பாடத்தை சொல்லித் தந்தீர்கள். உயிரியல் என்பது என்னென்றால் அதுக்கு நீங்கள் நெடுக சொல்லுவீர்கள், ஞாபக சக்தி இருக்க வேண்டும், அல்லாட்டி எல்லாம் மறந்து போவீர்கள். இட்ஸ் அ வால்யூம் சப்ஜெக்ட் உயிரியல். அப்ப எங்களுக்கு அதை நீங்கள் படிப்பித்த விதத்தில் எல்லாம் எங்களுக்கு ஆழமாக பதிந்து படிப்பை புரிய கூடியதாக செய்தீர்கள். அதற்கு எனது நன்றி. மற்றது நான் ஹாஸ்டல்ல இருந்த காலங்களில் உங்களை நீங்கள் ஆத்தியடியிலிருந்து நீங்கள் பாஸ்கெட் போட்ட சைக்கிளில் ஹார்ட்லி கல்லூரிக்கு வருவீர்கள். அது நான் சொல்வது சரியா பிள்ளையா? ஆமாம், சந்தோஷமாக இருக்கின்றது. என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறீர்கள்? அவ்வளவுக்கு மறதிய கடவுளை எனக்கு ஆண்டவன் கொடுக்க பழைய அப்படியே பழிச்சென்று பழம் பார்த்த மாதிரி பழைய கிளாஸ்ல நீங்கள் இருக்கிறதுகள் அந்த பிள்ளைகளோட நினைவை திரும்பவும் கொண்டு நினைவு ஊட்டியதற்கு உங்களுக்கு மனப்பூர்வமான நன்றி. உங்களை நிச்சயமாக எனக்கு ஞாபகம் இருக்கின்றது. ஆனாலும் இந்த நாடுகளுக்கு வந்தும் எங்களை மறக்காமல் எங்களுக்கு இவ்வளவுக்கு ஒரு பாராட்டுரையோ நன்றியோ நீங்கள் சொல்லுவதை கேட்க உண்மையாக நான் கொடுத்து வைத்த நான் அப்படியான கல்லூரியிலே கற்பித்ததும் உங்களை போன்ற திறம் மாணவர்களை சந்தித்ததற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லி உங்களுடைய வார்த்தைக்கும் பாராட்டுக்கும் நன்றி சொல்லுகின்றேன். வணக்கம் அப்பு. தேங்க்யூ. உங்களை சந்தித்ததில் எனக்கு மிகவும் மனமார்ந்த சந்தோஷம். உங்கள் மனைவியாருடன் 2 பேரும் நீங்கள் அந்த காலத்தில் கூட சோடியாக நடுக ஹார்ட்லி கல்லூரி பிஎம் ரோட் மற்றபடி அந்த ரோட்டில் இரவலை நடப்பீர்கள். அப்பொழுது நாங்கள் ஹாஸ்டலில் இருக்கும் பொழுது பார்த்து அதை ரசித்துள்ளோம். என்றால் இருவரும் கம்பீரமாக மிகவும் ஸ்மார்ட்டான கப்பிள்ஸ். அப்ப அந்த காலத்தில் 2 envious of everybody. So we admired you those days, and still நீங்கள் இப்பவும் தம்பதிகளாக இருப்பதில் எனக்கு மிகவும் மிகவும் சந்தோஷம். நான் UK 1979ஆம் ஆண்டு வந்து இங்கு கணக்காளராக இருந்து இப்பொழுது நான் இப்பவும் பார்ட் டைமாக செய்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில் இனி எப்போ ரிட்டையர் பண்றது, அநேகமாக வார வருஷம் ரிட்டையர் பண்றதா யோசித்திருக்கிறேன். அது வரைக்கும் உங்களை சந்தித்ததில் மிகவும் மிகவும் சந்தோஷம். இன்னொரு ஞாபகம் வந்து எனக்கு வருகிறது என்று சொன்னால், நாங்கள் அந்த காலங்களில் பயிறு முட்டை சாப்பிட்டால் அப்ப நீங்க சொல்வீங்கள் பயிறு நிறைந்து உங்களுக்கு பேர்ப் பண்ணினால் அது பதம் என்றதுக்கு அறிகுறி, அதற்கு மேலும் சில பேர் சாப்பிடுவார்கள் என்று நீங்கள் பாடிவிடுவீர்கள். அது எனக்கு இப்பவும் ஞாபகம் இருக்கிறது. மிக்க நன்றி. இவ்வளவுக்கு பழைய நிகழ்வுகளையும் என்னுடைய வார்த்தைகளை கூடி நீங்கள் சொல்லும் போது உண்மையாக உணர்ச்சி பெருக்கால் நான் ஆனந்த சந்தோஷம் அடைகின்றேன். மிக்க நன்றி, பாராட்டுக்கள். அடிக்கல்லூரியிலே இன்னொரு விசேஷ ஒரு இயல்பை நான் மறக்க முடியாது. குடும்ப கட்டுப்பாட்டை பற்றி முதல் பூர்ணம் பிள்ளை அவர்கள் ஒரு சங்கமாக டீச்சர்ஸையும் அந்த பகுதியில் இருந்த சில வைத்திரிகம் அப்படியான ஆட்களை வைத்து குடும்ப வாழ்க்கைக்கே எங்களுக்கு என்னை பொறுத்தவரையிலே வழிகாட்டியதும் பாட்டி கல்லூரியுடைய அனுபவமும் தான். ஆனபடியால் உங்களை போன்ற சிறந்த மாணவர்கள் திரும்பவும் அந்த ஹார்ட்லி கல்லூரியுடைய நினைவையும் உங்களுடைய தனிப்பட்ட
உணர்வையும் நன்றியையும் நான் பாராட்டி விடைபெறுவோம். நன்றி. தேங்க்யூ. நிகழ்ச்சியில இருங்கள். உங்களை பார்க்க எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து என்னை பரவசப்படுத்தி இருக்கின்றார்கள் இந்த பெரியார்களும். உங்கள் அத்தனை பேருக்கும் சீமாட்டிகளே சீமான்களே என்றுதான் வார்த்தை எனக்கு வருகின்றது. வாழ்வீர்கள் நிறைவாக. இதயபூர்வமான நன்றி அறிதல். வள்ளுவன் சொன்னான், என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு என்று சத்தியமூர்த்தி நடுவர் சொல்வார். தேமலிங்க மாஸ்டர் என்றால் திருக்குறள் என்றுதான் நான் சொல்லுவேன் என்று எழுவார். பிறந்த நாள் அவர் சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்தி உங்களுக்கு நன்றி கூறி என்னுடைய மனைவி சார்பிலும் விடைபெறுகின்றேன். புவனேஸ்வரன், உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. புவனேஸ்வரன். நன்றி. செம்பரலிங்கம் மாஸ்டர், உங்களோட தொடர்பு எனக்கு நீங்கள் ஆத்தியடிக்கு வந்த காலத்திலிருந்து உங்களோட வீட்டுக்கு ஒவ்வொரு நாளும் வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. ஞாபகம் இருக்கோ தெரியாது, உங்களோட வீட்டுக்கு காலமே பின்னேரம் போனான். அப்படி மறக்க மாட்டேன். சொல்லுங்க. நீங்கள் கருத்துறையிலிருந்து ஆத்தியடிக்கு மூவ் பண்ணின உடனே உங்களுக்கு வீட்டுக்கு உங்களோட பிள்ளைகளுக்கு பால் தேவைப்பட்ட போது நான் அதை வந்து போகக்கூடிய வசதி எனக்கு கிடைச்சது. புவனேஸ்வரன், நீங்கள் இங்கே லண்டனுக்கு வந்தபோதும் உங்களை நாங்கள் சந்திச்சு வீட்டுக்கு வந்து போகக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது. உங்களோட நான் உங்களுக்கு தெரியுமா தெரியாது, நவரத்னம் ஏஎஸ்பி நவரத்னம் சொந்தக்காரன் நான். புவனேஸ்வரன் தான் ஏதோ ஒரு லண்டன்ல ஒரு மணிக்கூட ஏதோ ஒரு கிளாக் மாதிரி ஏதோ கொண்டு வந்தெல்லாம் எனக்கு நினைவாக கொள்ள தந்த ஞாபகம் இருக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் வந்து எனக்கு வீட்டுக்கு அருகாமையில் தான் இருந்த நீங்கள் வந்து நின்ற போது, லண்டனில் வந்து நின்ற போது, வெயினஸ்டே நின்ற இடத்துல வந்து நின்ற நீங்கள் உங்களுடைய ஒரு சம்பந்தியரால எங்களுக்கு தெரியும். அவருக்கு பேர் ஞானச்சந்திரன் நினைக்கிறேன். உங்க கனடால இருந்தவர் இப்போது இங்க அவர் இப்ப பார்சிலோனால இருக்கிறார். ஞானசேகரம், டாக்டர் ஞானசேகரத்தை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஞானசேகரம் டாக்டரை இருந்து அங்க லண்டன்ல சந்திச்ச சொல்லி சொல்றேன். ஞானசேகரம் கொஞ்சம் எனக்கு அந்த தொடர்புபடுத்தி யோசிக்க முடியாமல் இருக்கின்றது. நிச்சயமாக அவருடைய ஒரு ஈடுபாடும் அவற்றை இருக்கும். ஞானசேகரம் வந்து என்னுடைய மகனுடைய அன்பழகனுடைய மனைவி தாரணியினுடைய அவருக்கு தெரியும். அதான் இப்ப மகனும் பக்கத்திலே இந்த ப்ரோக்ராம் இருக்கிறதுலே தெரியுது. அப்போதான் உங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சது மாஸ்டர். கல்யாணத்துக்கு பிறகு முதல் வந்த மாப்பிள்ளைய வெளிக்கிடுங்க மாஸ்டர் என்று சொன்னது ஞானசேகரம். அவரும் மனைவியும் தான் என்ற வீட்டுக்கு முதல் வந்தவர்கள் சம்பந்தி. நன்றி. ஐயோ மகானந்தா கத்து கொடுத்தது. இது கன்னியாதானம் செய்ததே அவர் டாக்டர் ஞானசேகரம். அதான் நன்றி நன்றி. பார்த்தீங்களா, அவர் இறந்தாலும் அவரை நினைவுபடுத்தியதற்கு எனக்கு இதயபூர்வமான நன்றி. எங்களுக்கு குடும்பத்துக்கு முதல் விளக்கு ஏற்றினவர் அவர்தான். அன்பழகனை மாப்பிள்ளையாக அழைக்க வந்ததும் ஞானசேகரம் மனைவியும் இந்த வீட்டுக்கு. அதிசயப்பட்டேன். அங்கே லண்டன்ல இவங்கள் எவ்வளவோ சரி சென்றவர். சடுதியாக அவருக்கு ஏன் இவ்வளவு இளமையான ஒரு வயசில் மறைவு வந்ததோ தெரியாது. அது விதி என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனாலும் நன்றி. நீங்கள் ஞானசேகரத்தை ஞாபகப்படுத்த கட்டாயம் நான் அந்த விசேஷமான நினைவுக்கு உங்களுக்கு ஒரு விசேஷ நன்றியை கூறி விடைபெறுவோம். நன்றி.
எனக்கு ஒரு சொன்ன ஞாபகம் இருக்குது. உங்களோட வீட்டு வந்து போற காலங்கள்ல நீங்க சொன்னீங்க நீங்கள் மேலுக்கு படிக்கக்கூடிய தகமை இருக்குது, விட்டுவிடாமல் நன்றாக படிக்க சொல்லி ஒரு ஊக்குவித்தது இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்காக நான் உங்களுக்கு மிக நன்றி பட்டிருக்கிறேன். ஐயோ ஓம் நன்றி. ஐயோ, எங்களுடைய அன்புக்குரிய பழைய மாணவர்கள் உங்களை போன்றவர்களை பார்க்கக்குள்ளேயே இந்த உருவங்கள் ஆக்களை இந்த நாடுகளிலே வயசுக்கு மிஞ்சி உருவங்கள் மாறினாலும் மனதிலே இருக்கின்ற உணர்வுகள் பழைய உணர்வோடு கதைக்க பழைய நினைவு நிச்சயமாக உன் மனதுக்கு வருகின்றது. மிக்க நன்றி. அதை பற்றி நீங்கள் என்னை நினைத்து இவ்வளவுக்கும் ஒரு பாராட்டு நற்சொன்று சொன்னதற்கு எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை கூறுகின்றேன். ஏதோ சுகமாக சந்தோஷமாக நிறைவாக வாழ வேண்டும் என்று நான் 90 வயசை தாண்டினாலும் உங்களுக்கு வாழ்த்த ஒரு தகமே ஆண்டவன் தந்திருக்கின்றார். இதயபூர்வமான வாழ்த்துக்கள். நன்றி அப்போ, நன்றி. வாழ்க. நன்றி மாஸ்டர். நன்றி உங்களுடைய மனைவி எல்லோருக்கும் நன்றி. எங்களோட கதைச்சதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதுக்கு மிக மிக நன்றி. சரி, ஓ நன்றி நன்றி. அப்போ மதனசேன ராஜா, நீங்கள் உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. ஓம். ஹலோ மாஸ்டர், நான் இங்க மதனசேன ராஜா. நான் 60ஆம் ஆண்டுல இருந்து 68ஆம் ஆண்டு வட்டக்கும் மாடியில படிச்சேன், 4ஆம் வகுப்புல இருந்து. ஓஹோ, ஞாபகம் இருக்க. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிற ராமஜியம் சொல்லி இங்க மருத்துவமனை கிராஸ் பண்ண நான் கதைக்கிறேன். கிரீன் வேற வேற நாங்கள் அட்வான்ஸ் படிக்கல கட்டுப்பேத்த கிடைச்சு டெலிகம்யூனிகேஷன்ல போட்டோம். ஓ அப்படியா? நாங்க பயாலஜியிலே அவ்வளவுக்கு பெருசா தனிப்பட்ட நிகழ்ச்சிகள் இல்லாட்டிலும் தொடர்படுத்தின உடனே அது நினைவாக நிச்சயமாக வருகின்றது. நன்றி. சிலர்கள் இவ்வளவுக்கு என்னுடைய ஒரு அன்பு அக்கறை வைத்து நீங்கள் பாராட்டி கதைக்கும் போது உண்மையாக நன்றி. அதனுடையத்தான் அவர்கள் என்னை நேரடியாக உங்களுக்கு நாங்கள் இப்ப மெல்பர்ன்ல இருக்கிறோம், ஆஸ்திரேலியாவில். ஒரு செகண்ட் இன்டரப்ட் பண்ணுறேன். கிரீன் லைட் தெரிகிறதப்பா. ஆமா சார், நீங்க அதுக்காக கதைக்க வேணும். நீங்க கதைக்கிறது சொல்றது கேளுங்க. ஓகே, சரியா? நன்றி. நீங்கள் நல்லபடியாக உடம்பு சுகமாக இருந்து சீவிக்கோணும். அதுதான் எங்கள்ட வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஏதோ உருவம் மாற இல்லை, ஆனால் அதுக்கு பெருமை நான் நினைக்கிறேன் மனைவிதான். கடைசி தளர்ந்து போய்க்கேன்னு சொல்லி போட்டா மடியில வச்சுத்தான் என்னை அனுப்புவேன் நிறைவனிட்டு அண்டு. அப்படி ஒரு மனைவியினுடைய உண்மையாகத்தான் நான் அக்டோபர் 1ஆம் தேதி பிராந்திய கிளீன் பண்ணு போனேன்னு விழுந்துட்டேன். தலைமண்ட உடைஞ்சு ரத்தம் ஓடுது. ஆள் வந்து ஆம்புலன்ஸ் கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டாந்து விட்டோன்னு சொன்னா அத்தான் என்ற சொல்லை வாரம் கொண்டு நெடுக பாராட்டுகிறாள். என்ன ஞானம்! அத்தான் என்ற தமிழ் சொல்லு நீங்கள் தான் கணவனை அழைப்பதை நான் கண்டிருக்கின்றேன் என்று. உண்மையாகத்தான் அத்தான், நான் உங்களை கைவிட மாட்டேன், நீங்கள் ஒன்றுக்கு யோசிக்காதே கொண்டு எனக்கு ஆறுதல் சொன்னவ. அந்த உருவ அமைப்புக்கு காரணம் அவன்தான் சொல்லணும். கடவுள் 2 பிள்ளைகளும் அப்படித்தான் அன்பழகனும் அருள்மதியோ என்னை ஏந்தி வைத்திருக்கின்றார்கள். அதுக்கும் 2 பிள்ளைகளை பெற்றாலும் கடைசி காலத்தில் கைவிடாமல் வைத்திருக்கிறார்கள் என்ற நன்றியை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கும் கூறி என்னை பாராட்டியதற்கும் உங்களுக்கு பலபூர்வமான நன்றியை தெரிவிக்கின்றேன். அப்போ வணக்கம். வணக்கம். சத்தியமூர்த்தி, நீங்கள் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம் மாஸ்டர். நான் மாஸ்டர் ஒவ்வொரு வருஷமும் வீட்டை போய் பார்க்குறேன். நான் அப்போ நேரம் எடுக்க விரும்ப இல்லை. ஒரே ஒரு விஷயம் என்னடா, ஒவ்வொரு முறையும் நாங்கள் போய்க்குள்ள அவரோட கழிச்சுப்படு வரைக்கும் எங்களுக்கு
ஒரு இளம் தம்பதிகளோட காய்ச்சப்பட்டு வர மாதிரி மன சந்தோஷமா இருக்கும். 2 பேரும் கலகலப்பாக இந்த வயதிலையும் எங்களோட அன்பாக எங்களை உபசரித்து பழைய நினைவுகளை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். அதால நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் நான் பத்மநாதன் என்று என்னுடைய நண்பன் ஹாலியில் ஹாஸ்டல்ல இருந்து ஃபுட்பால் விளையாடுறவர், அவரோடு சேர்ந்து ஒவ்வொரு முறையும் நான் போய் மாஸ்டரையும் அவருடைய துணைவியாரையும் சந்தித்து அளவலாகி வந்து கொண்டிருக்கிறேன். அந்த வழியில நான் ஒரு புண்ணியம் செய்தேன் என்றுதான் நான் கருதுகிறேன். இதுல முக்கியமாக இந்த இதை தயார்படுத்தி இந்த நிகழ்ச்சியை இதற்கு 2-3 பேருக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். ஒன்று இதுல மாதவன், மற்றது வேலுப்பிள்ளை, மற்றது அன்பழகன். அங்க பின்னுக்கு திரைமறைவில் நின்று தந்தையாருக்கு உதவி செய்திருக்கிறார். அப்ப மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல்லன்னு சொல்லுண்ட அந்த திருக்குறள் தான் எனக்கு ஞாபகம் வருது. எப்பவும் அவரொரு நான் திருமலிங்க மாசம் 70வது பர்த்டே சில பிறந்த நாளில் கலந்து கொண்ட பொழுது ஒவ்வொரு திருக்குறள்கள் எனக்கு ஞாபகம் வரும். உண்மையாகவே அந்த கற்க கசட கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்ற மாதிரி படித்ததை கேட்ட மாதிரி வாழ்ந்து மற்றவர்களுக்கு முன்னோடியாக இருந்து வாழும் ஒரு தம்பதியினர் அவர்களுடைய அளவலாவது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. என்றும் அவர்கள் நீடூழி வாழணும்னு வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம். ஓம் சத்தியமூர்த்தி, என்ன இந்த நாட்டில் வந்தா காலந்தொடக்கம் தொடர்புபடுத்தி என்னோடு அன்பு பாராட்டி பழமை ஆட்டியை ஞாபகப்படுத்தியது பெருமை உங்களுக்குத்தான் என்று நான் துணிந்து சொல்லுவேன். என்னுடைய மகன் அன்பழகன் வந்தபோது அவருக்கு ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுத்து அவருக்கு ஒரு ஜப் கொடுத்த நீங்கள் மறக்கையில சத்தி. ஆனபடியால் என்னுடைய மனைவியினுடைய மைத்துனர் பத்மநாதன் அடிக்கடி சொல்வார், சத்தியவனால கூட்டியற வாழ்வன். கட்டாயம் அவர்தான் அடிக்கடி உங்களை வற்புறுத்தியோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்களை உங்களுடைய அருமை மனைவியையும் கூட்டியது எனக்கு நேரிலேயே அன்பு பாராட்டியதற்கு சத்தியமூர்த்தி உங்களுக்கு மனப்பூர்வமான என்னுடைய மனைவி சார்பிலும் நன்றியை கூறுகின்றேன். நீங்கள் பூரண சுகத்தோடு வாழ வேண்டும். நீங்கள் நினைக்கிறேன் அதிகம் கணக்க வேலைகள் செய்தால் நரம்பு தளர்ச்சி உங்களுக்கு கொஞ்சம் ஏற்பட்டது. பயப்படக்கூடாது. நரம்புகளை அதிகம் நாங்கள் கூட ஓவர் எக்ஸர்ட் பண்ணினாலும் நரம்புகள் தளர்ந்து விடும். விவேகானந்தர் சொன்னார், we must have nerves of steel. and சுவாமி விவேகானந்தா சிகாகோ கான்ஃபரன்ஸ்ல போய் முதல் இந்த சமயத்துக்கு பெருமை பெற்றவர். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் பேசி எல்லாரும் கைதட்டினார்கள். நாரடா சன்னாசி வந்தானண்டு அப்படி எங்களுக்கு அறிவுரை ஊட்டி அவர் சொன்ன ஒரு தத்துவ கருத்து, நர்வ்ஸ் இரும்பாலே நரம்பு உருக்காலே செய்த நரம்பு உழைத்தார் என்று கடவுளைத்தான் கேட்க வேணும். சில வழியிலே சந்தர்ப்ப வசதியாக வேலைப்படவாலே நாங்கள் நரம்புகளை ஓவர் எக்ஸர்ட் பண்ணித்தான் பல நோய்களை தூண்ட பார்க்கின்றது. மன அமைதியும் பிரார்த்தனையும் தான் மனதுக்கு நரம்புகளுக்கு உருக்கு நரம்புகளாக மாற்றுகின்ற விவேகானந்த தத்துவத்தை இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சத்தியமூர்த்தி எனக்கு உயிர் கொடுக்கிறீர்கள். ஏதோ கடைசி காலம் வரைக்கும் எங்களுக்கு இந்த நாட்டில் இருந்து உங்கள் போன்ற அன்பர்கள் எங்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்கு சக்தி மறக்கவே மாட்டேதான் சொன்னேன். 70வது பிறந்த நாள்லே அண்டியாயிட்டு ஒரு ஆளை கேட்க வேண்டும் மனைவி சொன்ன உடனே சத்தியமூர்த்தி தான் ஒற்றை ஒரு வார்த்தை திருக்குறள் நண்பர்களும் கையை தட்டி விட்டுட்டார்கள். அவ்வளவுக்கு எனக்கு பெருமை தாரது யார் சத்தியமூர்த்தி தான் தர முடியும் என்று மிக்க நன்றி சத்தி. இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இத்தனை பேரை ஒழுங்குபடுத்தி எனக்கும் என் மனைவிக்கும் இவ்வளவுக்கு ஆக்கவும் ஊக்கவும் தந்து அன்பு பாராட்டியதற்கு இந்நிகழ்ச்சியை அன்பழகனோடு ஒழுங்கு எனக்கு கம்ப்யூட்டரே தாய் நடக்கம் செய்ய இயலாது. அவரை சத்தியமூர்த்தி தான் அன்பழகன். அவர் பெரிய ரெவன்யூ கேட்டா ஆஃபீஸர் தமிழ்நாட்டிலும் இங்க வர அவரை தூண்டி இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் செட் பண்ணி எனக்கு ஆதரவு அளித்த சக்திக்கு மறுபடியும் நன்றி கூறி நான் எல்லோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற இத்தனை பேருக்கும்
இதயபூர்வமான நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறுகின்றேன். தொடர்ந்து செய்யுங்கள். நேரம் இருக்கின்றது. ஆனாலும் எங்களுடைய இடையிடையே இந்த நன்றியையும் பாராட்டையும் சொல்ல என்ற பலம் தூண்டுவதால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேணும். வேற சந்தர்ப்பங்கள் சந்திப்பனோ தெரியாது. அதனுடைய ஆத்ம துடிப்பாக உங்களை பாராட்டி நன்றி கூறுகின்றேன். தொடர்ந்து நடத்துங்கள். கேட்க பார்க்க சந்தோஷம் மனதிலே பொங்குகின்றது. நன்றி. சரச்சந்திரா, நீங்கள் உங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கோ தெரியாது, ஹார்ட்லி காலேஜில் எல்லாரும் நீங்க சயின்ஸ் படிச்சேன்னு தான் சொன்னாங்க. நான் வந்து சத்தியமூர்த்தி என்ற கிளாஸ்ல இருந்தது. நீங்க எனக்கு ரிலிஜன் படிப்பிச்சீங்க. அந்த நேரம் நீங்களும் உங்களோட ஒய்ஃபும் யூ லுக் லைக் அ பவர் கப்புள் and you still look like a power couple. And நான் லண்டன்ல இருந்து கதைக்கிறேன். இங்க வந்துட்டு அக்கௌண்டன்ட் வேலை 35 years அக்கௌண்டன்ட் வேலை செய்துட்டு அதுக்கு பிறகு ஐ பிகேம் சைக்காலஜிஸ்ட். இப்போ வந்து கோச் பண்றேன், லைஃப் கோச்சிங் அண்ட் பேட்மிண்டன் கோச்சிங். அண்ட் ஐ லைக் போத் ஆஃப் தோஸ். அண்ட் உங்களை நான் நினைக்கிறது வந்து நீங்கள் ஒயிட் உடுப்பில் வாரது, ட்ரௌசரும் ஷர்ட்டும் போட்டு, எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு. அண்ட் நான் இன்னும் கன பேர் கதைக்க இருக்கிறபடியால் ஐ வாண்ட் டு ஃபினிஷ் இட் ஷோர்ட்டாக தான் முடிக்க போகிறேன். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் another 100 years or even more. Thank you. நன்றி நன்றி நன்றி. அவ்வளவுக்கு நீங்க பாராட்ட நன்றியா இருக்கு. மாதவன், நான் போன்ல வந்தபடியா எனக்கு எல்லாரையும் பார்க்க முடியாம இருக்குது. நீங்கள் அந்த நான் கூப்பிடாத ஆக்களை நீங்கள் கூப்பிடுங்க. மாதவன். ஓகே, தயாபரன் நீங்க கதைக்கு. தயாபரன். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. என்னுடைய பேர் தயாபரன் சார். என்னை உங்களுக்கு ஞாபகம் இருக்குமோ தெரியாது. ஆனால் முகத்தை அடையாளம் காண்றது கஷ்டம். ஏனென்றால் இப்போ முந்தி எனக்கு மீசை இல்லை, இப்போ இந்த முகத்தில் காவாசியை மீசை அடைச்சு கொண்டுட்டு, அப்போ என்னை அடையாளம் காண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு. உங்களை எனக்கு மறக்கலா சார். என்னென்னா உங்கள்கிட்ட நான் பயாலஜி படித்தேன். நான் வேலுப்பிள்ளை சிவபாந்தாக்கள் கிளாஸ்லாம் நான் இருந்தேன். என்னட்டு ஒரு கெட்ட பழக்கம் இருந்தது, நடு கதை புத்தகம் வாசிக்கிறது. இப்போ பள்ளிக்கூடத்துக்கும் கதை புத்தகம் கொண்டு வர்றது, கொண்டு வந்து வாசிக்கிறது, ஃப்ரீ பீரியடு கிடைக்கிற நேரம் எல்லாம் வாசிக்கிறது. சொன்னால் உங்களோட பயாலஜி நேரம் நீங்கள் படித்து கொண்டிருக்க போட்டில் நான் புத்தகத்துக்குள்ள கதை புத்தகம் வச்சு பாவிச்சு கொண்டோம். நீங்கள் திரும்பி பார்த்து கண்டுட்டிய வந்து பார்த்து புத்தகத்தையும் வாங்கி கதை புத்தகத்தையும் அதுக்குள்ளேயே வச்சு பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல இல்லை, திருப்பி அப்படியே தந்துட்டு போயிட்டே. எனக்கு அதை மறக்க முடியாம இருந்தேன். என்னை கண்டிக்கவும் இல்லை, என்னை கண்டிக்கவும் இல்லை, எனக்கு ஒரு பேச்சோ ஒன்றும் இல்லை, அப்படியே விட்டுட்டு போயிட்டே. அது எனக்கு இன்னும் என்ற மனதில் இருக்கு. நான் இந்த வைஃபு கிடைக்கிற சொல்றேன். அதை சரி, இப்படி டீச்சர்களுக்கு இருக்கிறேன். என்ன பண்ண செய்தாலும் கண்டிக்காமலே பிள்ளைகளை திருத்தக்கூடிய ஒரு ஆசிரியராக இருந்தவர். அது எனக்கு மறக்க முடியாம இருக்கு சார். எனக்கு இன்னும் அது நல்ல ஞாபகமா இருக்கு. நீங்களும் அம்மாவும் நன்றாக நெடுவழி நிறைய ஆயுள் பலத்துடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிறேன். வணக்கம். அடுத்தது கருணாகரன் கதைங்கோ. சொல்லுங்க. மிக்க நன்றி. என்ன பேசட்டேன் சார். நான் கருணாகரன் கலைக்கிறேன். நான் உங்கள்கிட்ட 10ஆம் ஆண்டு 1967ஆம் ஆண்டு பயாலஜி படிக்க கொண்டிருக்கல, நான் உங்கள்கிட்ட படிப்பில் ரசிக்கிறத விட நான் கொஞ்சம் அரசியலில் கொஞ்சம் ஈடுபாடு. அந்த அமிர்தலிங்கத்தின் தம்பியாமண்டு கேள்விப்பட்டதில் எனக்கு ஒரு கவர்ச்சி உங்களில். நான் அதை பெருமையாக போய் எங்கள் வேளாண் ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவேன், அமிர்தலிங்கத்தின் தம்பிகிட்ட நான் படிக்கிறேன் என்று. அப்படி ஒரு பெருமையாக இருந்தது அந்த காலத்தில். நீங்கள் படிப்பிச்ச அந்த பயாலஜி நோட்ஸ் எல்லாம் அந்த வேளாண் ஸ்கூல் பிள்ளைகளுக்கு கொடுக்குறேன் நான். நீங்கள் அந்த அருமையாக எங்களுக்கு அந்த காலத்தில் 67ஆம் ஆண்டு எனக்கு இப்போவும் ஒரு பசுமரத்தானியாக நல்ல நினைவு இருக்குது. அருமையாக எங்களுக்கு அந்த பயாலஜி படிப்பிச்ச நீங்கள் உண்மையில நல்ல ஒரு இது.
எனக்கு இப்போவும் கவலை. அந்த அமிர்தலிங்கம் அந்த காலத்தில் இறந்த பொழுது கூடி அந்த நேரம் உங்களோட ஞாபகம் தான் எனக்கு வந்தது. எனக்கு என்னவோ அவரில் இருந்த கவர்ச்சியும் அந்த ஒரு இதுவும் எனக்கு இப்போவும் அந்த பக்கத்தில் உங்களுடைய அம்மா இருக்கிற அந்த நேரம் மங்கிய கிருஷி அமிர்தலிங்கம் அவர் அமிர்தலிங்கம் எல்லாம் அடிக்கடி அவையன்ற பருத்தி துறையில் நடக்கிற கூட்டத்தில் கிட்ட போய் நின்று பார்ப்பேன் நான். அந்த அளவில் ஒரு கவர்ச்சியான இது அவற்றை தம்பி என்ற ரீதியில் உங்களுக்கு அந்த நேரம் மிகவும் அன்பும் ஒரு சந்தோஷம். உங்களோட நீங்கள் வகுப்புக்கு வரையக்குள்ள அந்த நேரம் இருக்கால் தியம்பலிங்கன் சேரண்டு குட் மார்னிங் சொல்கிறத விட அமிர்தலிங்கத்தின தம்பி என்ற ஒரு நினைப்பொண்டு என்னட்ட வந்துட்டு போகும். ஏன்னா அந்த நேரம் எனக்கு அவருடைய ஒரு கவர்ச்சியாக இருந்தது அந்த காலத்தில் 67ஆம் ஆண்டு. மிக்க நன்றி அப்போ. மிக்க நன்றி. சார் உங்களை சந்திச்சல எனக்கு இன்றைக்கு பல இத்தனை வருஷத்துக்கு பிறகு இன்றைக்கு உங்களை காண்றதுக்குள்ள காணும். எனக்கு அந்த அவற்ற நிகழ்ச்சி தான் எனக்கு பெரிய வேதனை. அப்படியே அநியாயமான ஒரு உயிர் போன வெற்றிய தம்பி என்ற ரீதியில். நன்றி அப்போ. தேங்க்ஸ். நன்றி ராசா. ஓகே சார், உங்களை சந்திச்சதே சந்தோஷம், கண்டதே சந்தோஷம். இத்தனை வருஷத்துக்கு பிறகு உங்களை காண்றதுலேயே 2 பேரையும் காண சந்தோஷம். ஆண்டவன் கிருபையால நீங்கள் இப்பவும் இப்படியே இருக்கிறோம். அவன் அமிர்தலிங்கம்ட்ட மகன் எல்லாம் என்ன சார் செய்யணும்? பகீரதன் லண்டன்ல இருக்கிறார். நான் அவரை அடிக்கடி காண்றேன். நான் பகீரதன் அவற்ற மகன், ஒரு மகன். பகீரதனோ சரி, அப்ப ஞாபகம் இருக்கு. அவர்தான் இன்று வரைக்கும் உறவினர்களே அண்ணற்ற பாரிசாக இருந்து எங்களுக்கு விசாரிப்பதும் சுகங்கப்பதும் பகீரதன். அவரை இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் நினைவுறதற்கு உங்களுக்கு நன்றி ராசா. தேங்க்யூ. ஓகே சார். மற்றது நாங்கள் எல்லாரும் கதைச்சிட்டோம் நினைக்கிறேன். யாரும் கதைக்காட்டால் சொல்லுங்க, நான் உங்களை கதைக்க விடலாம். எல்லாரும் கதைச்சிருந்தால் வேறுபிள்ளை நீங்கள் கதைங்க. சார், நீங்கள் இன்றைக்கு வந்து உங்க பழைய நினைவுகளை எல்லாம் எங்களுக்கு மீட்டு தந்து உங்களது நாங்கள் உங்களுடன் எங்களுடைய அனுபவங்களை பகிர்றதுக்கு இது கிடைத்த இந்த சந்தர்ப்பம் ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றுதான் நினைக்கிறேன். நாங்கள் கேட்டவுடனே எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் உடனடியாக நீங்கள் எங்களுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு உங்கள் மனைவியாருடன் வந்ததுக்கு மிகவும் நன்றி. இந்த கூட்டத்தை ரெண்டுவதற்கு மிக முக்கியமாக சத்தியமூர்த்தி தான் எங்களுக்கு உதவி செய்தார். சத்தியமூர்த்தி தியம்பரலிங்கம் சாருடன் நெருங்கிய தொடர்பில் இருந்தபடியால் அவர் உடனடியாக நான் கேட்டவுடனே அவர் அதை ரெண்டார். நான் சத்தியமூர்த்தியை வளவு தொடர்பு இருக்கிறது என்பது எனக்கு தெரியாது. நான் முதலில் மாதவனைத்தான் கேட்டேன். தியம்பரலிங்கம் சாரை எங்களுடன் தொடர்புபடுத்தி தரும்படி மாதவன் சத்தியமூர்த்தியினூடாக இதனை செய்து தந்தார். அதற்காக மாதவனுக்கும் நன்றி, சத்தியமூர்த்திக்கும் நன்றி. அதே போல தியம்பரலிங்கம் சாரனுடைய மகன் அன்பழகனுக்கும் இந்த கூட்டத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு உதவி செய்ததற்கு நன்றி. எல்லாத்தையும் நடத்துற நன்றி. உங்களோட பகீரதனை நான் அடிக்கடி இங்க காண்றேன். நீங்கள் ஒரு கால் 90களில் இங்க லண்டன்ல வந்தபோது பகீரதன் வீட்டை வந்து நின்றிருக்கிறீர்கள். ஆனால் அதை அவர் நீங்கள் போனா பிறகுதான் எனக்கு சொன்னார். அதால உங்களை நான் சந்திக்க முடியவில்லை. அதுல ஒன்றும் இல்லை. அன்பு இருந்து இவ்வளவுக்கும் உங்களுக்கு நன்றி ராசா. நன்றி, மிக்க நன்றி. அப்படி பகீரதன் அதை பிற்கூட்டி சொல்லி போட்டார். ஆனாலும் உங்களை பற்றி விசாரித்த போது மிக்க சந்தோஷப்பட்டேன். மிக்க நன்றி. மாஸ்டருக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இவ்வளவு நேரமாக உங்களுடைய மகன் அன்பழகன் உங்களுக்கு பக்கத்தில் இருந்து உங்களுக்கு அனுசரணை கொடுத்து கொண்டிருக்கிறார். அது பார்க்க சந்தோஷமாக இருக்குது. சில வேளை
எங்களோட பிள்ளைகளுக்கு ஒரு கொஞ்ச நேரம் கூட எங்களோட மெனக்கறதுக்கு நேரம் இல்லை அநேகமா. ஆனால் உங்களோட மகன் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு அனுசரணை கொடுக்கறது பார்க்க மிக சந்தோஷமா இருக்கு. அவரவருக்கா நாங்கள் பார்க்கலாமோ வீடியோவில்? இங்க இருக்கிறாரு. எங்க கிட்ட கொண்ட ஓகே, அவைகளை தான் ஃபோக்கஸ் பண்ணுது கொஞ்சம். சரி, நான் கேமராவை வடிவாக இதண்டையில போல. ஓகே, பரவாயில்லையா? மிக்க நன்றி அன்பழகன். இல்ல, நான் தான் முக்கியமா சொல்லணும். இந்த வயசுலயும் இவ்வளவு பேரு இதண்டு அவைகளுக்கு ஒரு உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்ததுக்கு நான் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். உண்மையா இது ஒரு பெரிய விஷயம். தேங்க்யூ. எங்க அப்பா அம்மாவுக்கு இவ்வளவு பேரும் இதண்டதுக்கு தேங்க்யூ. மிக்க நன்றி. வேலுப்பிள்ளை, நீங்க தொடருங்க. சரி, நாங்கள் சார், நீங்களே வேறு ஏதாவது கதைக்க விரும்பினா சொல்லுங்க. ஓ, நான் கதைக்கிறதென்று எனக்கு ஆக தெரிந்தது நன்றி கூறுறது பிரதானம். ஆனாலும் இவ்வளவு முயற்சி பண்ணி எவ்வளவோ தன் வருத்தமோ மற்றும் வேலைகளையோ பிற்போட்டு எங்களை பிரதானமாக என்னையும் மனைவியையும் இதில் பங்கு பற்றி எங்களுக்கு ஒரு இந்த தளர்ந்த நேரத்திலே மனத்தை உற்சாகப்படுத்தியது ஒரு மிகச் சிறந்த ஒரு சேவையும் நன்றி அறிதலும் அவருக்கு, சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் உங்களுக்கு அதை நடத்துவதற்கு நன்றி கூறுகின்றேன். இவ்வளவு திறமையாக இருந்து கொண்டு நீங்கள் நடத்தும் போது பார்க்க சந்தோஷமாக இருக்கின்றது. எப்படி போட்டுட்டு நீங்கள் வடிவாக இருந்து விரித்த முகத்துடன் என்ற மனதிலே சரியான ஒரு பதிவை வச்சிருக்கின்றேன். வாழ்க, உங்களுக்கு பூரண தேக சுகத்தையும் நிறைந்த வாழ்வையும் எல்லாம் வல்ல இறைவன் தருவார். நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற அனைவருக்கும் என்னுடைய பழைய மாணவர்கள் என்ற கோதாவிலும் தனிப்பட்ட முறையிலும் என்ற அன்புக்கும் என்னுடைய சேவைக்கும் நீங்கள் இவ்வளவுக்கு பாராட்டுக்கள் தெரிவித்ததற்கு என்னுடைய மனைவி சார்பிலும், இந்த நிகழ்ச்சி எனக்கு இங்கே உறுதுணையாக இருக்கிற மகன் அன்பழகன் சார்பிலும் உங்கள் எல்லோருக்கும் நன்றி கூறுகின்றேன். மிக்க மகிழ்ச்சி, மிக்க மகிழ்ச்சி. பிரதானமாக நான் கூறுவதற்கென்று ஒன்றும் இல்லை. ஆனாலும் ஒரே ஒரு நிகழ்ச்சி, கிரேக்க நாகரிகம் முன்னேறிய காலத்தில் சோக்ரட்டிஸ் என்ற ஒரு மனிதன் ஓடித்திருந்தவர் ஒரு பந்தத்தோடு. அவர் அந்த தீவட்டியோடு ஓடும்போது கிரேக்க மக்கள் ஆசைப்பட்டார்கள், இவருக்கு என்ன மேல் விழு கொஞ்சம் பழுவோடு. ஆனால் சோக்ரட்டிஸ் சொன்னான், நான் என்னத்தை பார்க்கின்றேன், மக்களுள் மனிதன் இருக்கின்றான் பார்க்கிறேன் என்றுதான் சோக்ரட்டிஸ் சொன்னார். அந்த தத்துவ ஞானியினுடைய கருத்து இன்று வரைக்கும் எங்களுக்கு தேவை. மக்களுக்குள் மனிதனை காணுவது தான் வாழ்க்கையினுடைய உண்மையான நோக்கம். அது அபூர்வம். எல்லோருக்கும் மனங்கள் எத்தனையோ உணர்வுகள், அவா, வெகுளி, நாச்சொல் இவை நான்கும் இழுக்காது என்றது அறம் என்று வள்ளுவன் கூறிய போது, தீய சக்திகளை நீக்கி மனதிலே ஆத்மொழியை வளர்ப்பது வாழ்க்கையினுடைய நோக்கம். அதைத்தான் சோக்ரட்டிஸ் தத்துவ ஞானி அந்த காலத்திலேயே சொல்லி வைத்தார். அதை நான் என்னுடைய அருமை மாணவர் ஒரு பல்வைத்தியர் சிவசிதம்பரம் ஒருவர் இருந்தவர், பள்ளி கல்லூரியிலே நான் சமயபாட படிக்கிறேன். சார், என்ன சார் தர்மம் செய்ய காசு வேணுமா என்றார். அப்போ நான் சொன்னேன், தம்பி நல்ல ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கள். அதுக்கு ஒரே ஒரு திருக்குறளை நான் லேசாக சொன்னேன். அவா அவாவொழி இன்னாச்சொல் இருக்காது என்றது அறவென்ற வள்ளுவனுடைய. அதுதான், அதாவது பொறாமைதான் மிக கொடியது. பாருங்கள்,
அதிலே பேராசை அடுத்த அசுரன், வெகுளி படுகோபம்தான் அடுத்த அசுரன். தகாத சொற்களைப்ப சொல் சில பேருக்கு பொலைட்டாக கதைக்க தெரியாது, ரூடாக தங்களுடைய அதிகாரம் செலுத்தித்தான் கதைக்கின்றார். அதை விட்டு இந்த 4 தீய அரக்கர்களை மனதாலே அகற்றி ஒளி வீச அன்பை முன்னுக்கு வைத்தால் வாழ்க்கையில் மற்றவர்களுடைய மனதிலே இடம் பிடிக்கலாம், வாழ்க்கை மொழிபெறும், மன அமைதியும் கிட்டும் என்ற ஒரு சின்ன ஒரு அறிவுரையை மாத்திரம் இந்த சந்தர்ப்பத்தில் கூறி வைத்து இந்நிகழ்ச்சிக்கு எனக்கும் நீங்கள் மாஸ்டராலும் சொல்லுங்கொண்டு கேட்ட அன்பருக்கு இந்த நிகழ்ச்சியை நடத்துகின்ற உங்களுக்கும் சத்தியமூர்த்தி எல்லோருக்கும் பரிபூர்ணமான நன்றியை 2 பேரும் தெரிவிக்கின்றோம். எல்லோருக்கும் என்னுடைய மனைவி சார்கள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகின்றோம். தேங்க்யூ, மிக்க நன்றி. அப்போ நீங்கள் நன்றி. நண்பழகனும் தந்த நன்றியை சொல்லுகிறார். அவர் தான் செய்து நடத்த கம்ப்யூட்டர் நடுக்கத்தோட இயலாது. அவர் தான் 5 மணிக்கு வந்து கொண்டு நிறுத்தி வச்சிருக்கிறார். நன்றி அம்மா, சொல்லுங்க. தேங்க்ஸ் நன்றி. தேங்க்யூ. சார், நீங்கள் நன்றி சொல்ல தேவையில்லை. உண்மையில நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி கடமைப்பட்டவர்கள். நீங்கள் தான் எங்களுக்கு அன்று உயிரியல் படிப்பித்தது மட்டுமில்ல, வாழ்க்கை பாடங்களையும் நீங்கள் அந்த நேரத்தில் எங்களுக்கு படிப்பிச்ச நீங்கள். அதனால எங்களால் ஒரு 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 நல்ல பிரஜைகளாக இன்றைக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் அதுக்கு உங்களை முக்கியமாக நீங்கள் எங்களுக்கு படிப்பித்த அந்த வாழ்க்கை பாடமும் நீங்கள் படிப்பித்த விதமும் உங்களுடைய அர்ப்பணிப்பும் உங்களுடைய சார்ந்த குணமும் தான் காரணம். அந்த வகையில நாங்கள் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டுமே ஒழிய நீங்கள் எங்களுக்கு நன்றி சொல்ல தேவையில்லை, சொல்லவும் கூடாது. நாங்கள் தான் உங்களுக்கு மிகவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த விதத்துல எனக்கு மாதவன் ஒரு செய்தி அனுப்பி இருக்கிறார். இந்த Zoom மீட்டிங்கினுடைய சரித்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்லும்படி. உண்மையில நாங்கள் இதற்கும் 15 வருடங்களுக்கு முன்பு கமலநாதன் என்று சொல்லி, அவர் எங்களோட கிளாஸ்ல இருந்தவர், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், காசிநாதனுடைய தம்பி. அவர்தான் எங்களை எல்லாம் முதலில் ஒரு அந்த காலத்துல வாட்ஸ்அப் இல்லை, ஜூம் இல்லை, இமெயில் மூலம் எங்களை எல்லாம் ஒன்றாக சேர்த்து அவர் எங்களை ஒன்றாக வைத்திருந்தார். பின்பு அவர் துரதிருஷ்டவசமாக அவர் காலமாகிவிட்டார். அதற்கு பிறகு எங்களுக்கிடையில் தொடர்பு இருக்கவில்லை. பின்பு கோவிட் காலத்துல சிவபாலன் அந்த பணியை மேற்கொண்டார். Zoom மூலம் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் கூட்டங்களை நடத்தி வந்தோம். பிறகு சிவபாலனும் அவருடைய வேலைப்பளு காரணமாக, அவர் ப்ரொஃபஸராக இருக்கிறபடியால் அவருக்கு வேலைப்பளு அதிகம். அதனாலே அவரும் விட்டு 1 வருடம் நாங்கள் மீட் பண்ணாமல் இருந்த நாங்கள் இப்ப பிறகு என்னை சில பேர் கேட்டார்கள், இதை தொடர்ந்து நடத்த வேணும் என்று சொல்லி கேட்டபடியால் நானும் செய்ய முன் வந்து இப்பொழுது நாங்கள் ஒவ்வொரு 2 மாசத்துக்கு ஒரு கால் எங்களில் ஒருவர் பிரசன்டேஷன் செய்கிறோம், ஒவ்வொரு தலைப்புகள்ல, ஒவ்வொரு விடயங்கள்ல. அந்த விதத்துல அடுத்த மாசம் சரச்சந்திரா எங்களுக்கு உளவியல் சம்பந்தமாக ஒரு பிரசன்டேஷன் செய்ய இருக்கிறார். சரச்சந்திராவை உங்கள் பலருக்கு தெரியும், ஒரு அத்லீட்டாக, பிறகு தெரியும் ஒரு அக்கவுண்டனாக. ஆனால் அவர் தனது ஓய்வுக்கு பின்பு அவர் சைக்காலஜியிலே ஒரு மாஸ்டர்ஸ் டிகிரி செய்து இப்பொழுது ஒரு சைக்காலஜிக்கல் கவுன்சிலராக வேலை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் அடுத்த மாசம் எங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவார். ஆனபடியால் எல்லோருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து அடுத்த மாதமும் வந்து அவரது பிரசன்டேஷனை கேட்டு பயனடைய வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, மிக்க நன்றி. இந்த நிகழ்ச்சி
சொல்லுங்க சார். இல்லை, நான் சொன்னது அப்படியான முயற்சி பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இப்படியான திறமையான இந்திய சைக்காலஜி தான் பிரதானம் தேவை என்றால் உலகியல்புகளை சீராக அறிந்த ஆசிரியர்கள், இப்படியான பேராசிரியர்கள் வந்து பொதுமக்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை சொன்னால் எத்தனையோ மனங்களுடைய ஏற்படுகின்ற நோய்களோ வியாதிகளோ அதுகள் இல்லாமலும் போயிடும், கூடிய அமைதியும் பெறுவார்கள். அது ஆத்ம திருப்திக்கும் தேவை. அவருடைய நிகழ்ச்சி நிச்சயமாக நான் முடியும் என்றால் என்னுடைய மகன் அன்பழகனை பிடிச்சு அதை பார்க்கவாதல் அல்லது ரெக்கார்ட் பண்ணவாதல் விரும்புகின்றேன். நல்லொரு முயற்சி, பாராட்டுகள். அவரை பங்கு பெற்ற எல்லோரும் பங்கு பெற்ற வேண்டும் என்றதையும் விரும்பி கேட்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தில். நன்றி. சரி, நன்றி, வணக்கம். அப்போ நீங்கள் வடிவா நடத்த வரத்துக்கு பாராட்டுகள். ஒன்றும் ஒரு முறை உங்களுடைய திருமுகங்களை மறக்காமல் நாங்கள் நினைப்போம். என்னை நினைத்து இவ்வளவுக்கு இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் எல்லோரும் ஆர்வமாக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வாழ்த்தி வணங்குகின்றோம். சரியா, சொல்லுங்க. வணக்கம். நன்றி. வேறு யாரும் நண்பர்கள் யாரும் கதைக்க விரும்பினால் கதைக்கலாம். நன்றி. மறுபடியும் மீண்டும் ஒரு முறை உங்கள் திருமுகங்களுக்கு பங்குபற்றியதற்கு நன்றி. வணக்கம். வாழ்க வாழ்க. எங்கள் மன நிறைவான வாழ்த்துக்கள். சுகத்தோடு குடும்ப எல்லோருக்கும் உங்களுடைய பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் தொடக்கம். நான் வீட்ட பிள்ளையையும் கண்டுட்டேன், நானா சந்ததியையும் கண்டாச்சு. உண்மையாகத்தான் இங்க கனடாவிலே எனக்கு அது ஒரு அதிசயம். என்னுடைய மகளின் மூன்றாவது சந்ததி, அவளுக்கு ஒரு சின்ன குட்டிய உண்ட 1 வருஷம் முடிஞ்சு வந்து தத்தாண்டு கையில துடிக்கிறாள். அழுதே விட்டேன். இந்த 4ஆம் சந்ததியை காணுகின்ற சந்தர்ப்பத்தை ஆண்டவன் தந்தாரே ஆண்டு. அதனுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ சாதனைகள். வாழ்க்கையின் உச்சம் அன்பினுடைய மகிமைதான். அதுக்கு ஆண்டவனுடைய உதவியும் வேணும், அதுக்கு மன தைரியமும் வேணும். உலகியல் நல்ல திறமான நிகழ்ச்சி அடுத்த மாதம் வெற்றியாக நடத்தும்படி அதுக்கும் என்னுடைய பாராட்டு வாழ்த்துக்கள். வாழ்க வாழ்க. சரி, தேங்க்ஸ் எல்லாம். சந்திரா, நீங்கள் ஒரு ப்ரிவியூ கொடுக்க போறீங்களா? No, I'll keep it for next Okay. time. Well, it's okay. Yeah, thanks. நன்றி, மிக்க நன்றி. சரியாக நிலைக்கு தொடங்கி டைம் லிமிட் சரியா செய்திருக்கிறீர்கள். பெர்ஃபெக்ட். தேங்க்ஸ் எல்லாம். 8 மணி. அப்படித்தான் சத்யமூர்த்தி சொன்னார். நன்றி அப்போ சத்தி. வணக்கம். சரி, நாங்கள் இப்ப மீட்டிங்க இதோட முடிச்சு கொள்ளுவோம். Okay. Okay. வேலுப்பிள்ளை. Thanks, Velu. Thank you, Madhavan. Thank you, Velupilla. Thank you, Madhavan. Good morning. Thank you, Satyamurthy. Thank you, Anpalagan. தேங்க்யூ வேலுப்பிள்ளை, சத்யமூர்த்தி, எல்லோருக்கும் நன்றி. மாசோட கதைக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்கு எல்லோருக்கும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ. நான் தான் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லணும். இந்த வயசுல அவைகளுக்கு அந்த இப்படி ஒரு மன சந்தோஷத்தை கொடுத்ததுக்கு உண்மையாவே தேங்க்யூ. உண்மையாவே தேங்க்யூ எல்லாருக்கும். தேங்க்யூ. சந்தோஷமாக பூரணத்தோட நீண்ட நாள் வாழ வேணும். நான் 90 தாண்டி விட்டேன். ஆனாலும் அந்த மன நிறைவு இப்படி நிகழ்ச்சியிலே தந்தது சத்யமூர்த்தியும் நீங்களும்
மீண்டும் நன்றி, மீண்டும் நன்றி அன்பரும் பாராட்டுகளும். சரியா? என்னுடைய மனைவி சார்பிலும் அன்பழகன் சார்பிலும் உங்களுக்கு நன்றியை கூறுகின்றோம்.